ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதாவது SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன பத்தின வீடியோ பார்த்திருந்தோம் நம்மளோட சேனல்ல. பட் இது வந்து அட்வான்ஸ் லெவல் விச் மீன்ஸ் யூ கோனா ட்ரை டிஃபரண்ட் டெக்னிக்ஸ் டு பைபாஸ் a WAF, ஃபில்டர் ஏவியேஷன் லைக் நெறைய வரப்போகுது. அண்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி கேன் ஜம்ப் இன்டு ட்ரைஆக்மே.com. ஸோ இப்போ நம்ம ட்ரைஆக்மே.comல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்ல தான் இருக்கிறோம். ஸோ அதுல நம்ம இந்த வாரம் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாவே இன்ஜெக்ஷன் வாரம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி NoSQL, XXC, SSTI, LDAP இன்ஜெக்ஷன், ORM இன்ஜெக்ஷன் அண்ட் கடைசியா வந்து ஒரு CTF சேலஞ்ச் இருக்க போகுது. ஸோ இங்க பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாக் த்ரூ அண்ட் லாஸ்ட்டா அந்த ஃபிளாக் மாரி போட்டிருந்தா, அது வந்து ஒரு CTF சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா பாத்துமே அவங்க அப்படிதான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மீடியம் டைப் ஆஃப் ரூம் அண்ட் இத முடிக்க உங்களுக்கு எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செல்ஃப் லேர்ன் மோஸ்ட்லி இது வந்து செல்ஃப் லேர்னிங்கா தான் இருக்கும். அண்ட் நெறைய ரைட் அப்ஸ், வீடியோஸ்லாம் ஆன்லைன்ல இருக்கு. பார்த்துட்டு நீங்க முடிக்கலாம். இந்த மாரி ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ ரூம் டூ. எனிபடி கேன் டெப்ளாய் அண்ட் யூஸ் இட். உங்களுக்கு ட்ரைஆக்மே அக்கவுண்ட் இருந்தா மட்டுமே போதும். யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா வந்து டாஸ்க் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் 1ல வந்து இன்ட்ரோடக்ஷன் அதுல ஒரு வல்னரபிள் மெஷின் வந்து குடுத்திருப்பாங்க. அத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம் ரைட்? நம்மளோட வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் நீங்க எப்ப பண்ணாலுமே, கண்டிப்பா ஒரு API டெஸ்டிங்லயோ, இல்ல அப்ளிகேஷன் டெஸ்டிங்லயோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இல்லாம ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸ்டில் இட்ஸ் அ மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் வல்னரபிலிட்டி. அண்ட் இத ஒரு வேள அட்டாக்கர் வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு அப்டின்னா, ஹி கேன் ஏபிள் டூ டூ லைக் எனி டைப் ஆஃப் லைக் எக்ஸிக்யூட் ஆர்பிட்ரரி எஸ்கியூஎல் கொரீஸ் ஆர் அவரால அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த டிபிய வந்து டம்ப் பண்ண முடியும். ஈவன் சம்டைம் வந்து நம்மளால வந்து கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். லைக் லைக் எப்படி நம்ம வந்து RC எடுக்கிறோமோ, அந்த மாரி XP கமாண்ட் ஷெல் அந்த மாரிலாம் எடுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் அவர் அதெல்லாம் பண்ணிட்டாருன்னா, ஹி கேன் ஏபிள் டூ எக்ஸ்ஃபில்ட்ரேட் த டேட்டா. ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து அவரோட மெஷினுக்கு எல்லா டேட்டாஸுமே அவரால எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். டேட்டாவ மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஈவன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரூம்ல இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர் SQL இன்ஜெக்ஷன், ஃபில்டர் ஏவியேஷன், அவுட் ஆஃப் பவுண்ட் SQL இன்ஜெக்ஷன், ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் மெட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நீங்க பார்க்க போறீங்க லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸா. அண்ட் இந்த மெஷின் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்லாம் நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வசிட்ஸ் குடுத்துருக்காங்க. லைக் என்னென்னலாம் நீங்க இதுக்கு முன்னாடி கத்துருக்கணும்னு. ஸோ SQL இன்ஜெக்ஷன பத்தி நம்ம ஆல்ரெடி இது வந்து ஒரு செப்பரேட் ரூம். இத பத்தின நம்ம ஆல்ரெடி ஒரு ரூம்ல வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் SQL மேப்ப பத்தின ஒரு ரூமுமே இருக்கு. அண்ட் ஆஸ் டாப் 10 ரூமும் இருக்கு. என்மேப் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து அட்வான்ஸ் SQL ட்ரை பண்ணலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தா சோ தட் யூ கேன் ஏபிள் டூ கனெக்ட் வித் யூர் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ நம்ம இவங்க சொன்ன மாரி ஒரு மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ஐபியுமே இருக்கு. அண்ட் ஈவன் த ஐபி வில் பி டிஸ்ப்ளேட் ஹியர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு என்மேப் ஸ்கேன் பண்ணுங்க. Just to know like what are the ports are being opened. So -SC, -SV, -PN and capital PN யூஸ் பண்ணி probe and T4 for speed up the scan. அண்ட் அந்த ஐபியை குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இட் வில் செக் ஃபார் ஆல் த ஓப்பன் போர்ட்ஸ், சர்வீசஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். லைக் ஹவ் லைக் தே ஹேட் ஃபில்டர் அவுட் என்னென்ன போர்ட்ஸ் வேணும்னு குடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் யூசிங் த ஃபிளாக் கால்ட் -A விச் இஸ் அக்ரெசிவ் ஸ்கேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் தட். பட் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது வந்து இதுதான். ஸ்கிரிப்ட் ஸ்கேன் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன். ஸோ இட் வில் கிவ் ஆல் த டீடைல்ட் ரிசல்ட்ஸ் இன் இட். ஸோ ஒன்ஸ் முடிச்சோனே வந்து அவங்க என்னென்ன ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3306 அதாவது MySQL போர்ட், 3389 RDP,
445 SMB, 139 net bias, 135 ஆ ஆர்பிசி போர்ட் அண்ட் அதுக்கான ஐபி குடுத்துட்டு இவங்களே Nmap ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கெட்டிங் Nmap ரிசல்ட்ஸ் லைக் திஸ். ஸோ அந்த மாரி தான் நம்மளையும் வந்து பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 58% டன். அண்ட் அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் டூ மேக் ஷூர் லைக் வாட் டைப் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிள் மெஷின் யூஸ் ஆகுது அண்ட் என்ன போர்ட் லைக் எஸ்கியூஎல் போர்ட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இது. ஸோ இட்ஸ் ஸ்டில் 77%. அண்ட் ஏதாவது குவிஸ்ல என்னது கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் த போர்ட் ஆன் விச் MySQL சர்வீஸ் இஸ் ரன்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ MySQL டிஃபால்ட்டான போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3306 தான். ஸோ அது சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் டன் அண்ட் இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் அப். ஸோ இது 99% வந்துச்சு. இட்ஸ் ஃபைன். நம்ம ஜம்ப் இன்டு குயிக் ரீகேப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. குயிக் ரீகேப்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல பார்த்த சில டெர்ம்ஸ்லாம் இருக்குல்ல. லைக் என்ன டைப் ஆஃப் வல்னரபிலிட்டீஸ், என்ன டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. அத பத்தின பிரீஃப் சம்மரிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுல கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே இவ்வளோ டைப் தான் வரும். ஐல் ஜஸ்ட் ஜூம் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், அவுட்பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அண்ட் இன்ஃபரன்ஷியல் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எரர் பேஸ்ட் தான். ஸோ நீங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது, ஏதாவது ஒரு பாராமீட்டர வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றீங்க. லைக் அந்த அப்ளிகேஷன் வந்து டிபி கூட சர்ச் ஆகுற எந்த ஒரு பாராமீட்டரா இருந்தாலும் லைக் சிங்கிள் கோட் ஆர் ஐடியில சிங்கிள் கோட் குடுக்குறீங்க. லைக் ஏதாவது ஒரு இதுல வந்து அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்மெண்ட்ட வந்து லைக் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அது மாரி குடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எரர்லயே வந்துரும். எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர். ஓகே இந்த பர்ட்டிகுலர் MariaDB சர்வர் அந்த மாரி ஏதாவது வரும். ஆர் பிரேக்கிங் இன் திஸ் பர்ட்டிகுலர் லைன் அட் நம்பர் அப்படின்லாம் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எரர் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க அது எரர் பேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா லைக் ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க, அதோட வெர்ஷன வந்து எடுப்பீங்க. செலக்ட் டாட் வெர்ஷன் அந்த மாரி MySQL ஆர் வெறும் லைக் Microsoft SQL ஆர் MS SQL இருந்தா நீங்க அந்த மாரி எடுப்பீங்க. அண்ட் யூனியன் பேஸ்ட் அப்படின்னா, இட்ஸ் சிமிலர் டூ தி எரர் பேஸ்ட் தான். பட் யூனியன் பேஸ்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, மல்டிபிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட வந்து பயன்படுத்துவீங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து சிமிலர் தான். ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லைக் செலக்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்பீங்க. அண்ட் அந்த எந்தெந்த காலம்ஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பீங்க அப்ளிகேஷன்ல. ஒன்ஸ் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, அதுல நீங்க வந்து பேலோட வந்து ட்ரை பண்ணுவீங்க. லைக் அட் வெர்ஷன் ஆர் லைக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள் இந்த மாரிலாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். அவுட் ஆஃப் பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் கேஸ். பட் இது வந்து எந்த ஒரு அ என்ன சொல்றது? இப்ப அப்ளிகேஷன்ல வேர்ஃபேர் இருந்தாலும் சரி, இல்ல அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ப்ளூ டீம ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் சரி, இந்த பர்ட்டிகுலர் அவுட் ஆஃப் பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து நெறைய புரொடக்ஷன வந்து பைபாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். லைக் இன்புட் வேலிடேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்க வச்சிருக்கிற மானிட்டரிங் டூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணிட்டு, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளிகேஷன்ல காமிக்காது. டைரக்ட்டா வந்து அட்டாக்கர் சர்வருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும். லைக் இட் யூசஸ் டிஃபரண்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்பவுண்ட், இன்ஃபரன்ஷியல்னா வந்து சேம் சேனல்ல தான் பயன்படுத்தும். இப்ப சேம் சேனல் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன்லயே உங்களுக்கு எனுமரேட் பண்ணி அத காலம் நேம், டேபிள் நேம், ரோஸ் அண்ட் என்ன சொல்றது? அந்த டிபிய வந்து ஃபுல்லா டம்ப் பண்ணுவீங்க. பட் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படிங்கிறது, நீங்க அனுப்புற கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ல ப்ராசஸ் ஆயிட்டு, டிபிக்கு போயிட்டு, அண்ட் டிபிலருந்து உங்களுக்கு வந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட்டா வரலாம். இல்ல ஒரு DNS லுக்கப் ரெக்வெஸ்ட்டா வரலாம். இல்ல SMTP ரெக்வெஸ்ட்டா வரலாம். ஒரு SMB ரெக்வெஸ்ட்டா வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட். இத பத்தி நம்ம லேபுமே இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல இருக்கு. நம்ம பார்க்கலாம் லேட்டரா. ஓகேங்களா? ஸோ இன்ஃபரன்ஷியல்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் இருக்கு. பூலியன் பேஸ்ட் அண்ட் டைம் பேஸ்ட். பூலியன் பேஸ்ட்ங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்து, ஓகே அந்த அப்ளிகேஷன் பிஹேவியர வச்சு நம்ம பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 சிங்கிள் கோட் ஆர் 1 1ங்கிறது ட்ரூ கண்டிஷன். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஏதாவது ஹிட்டன் காலம்ஸ் ஏதாவது இருந்தா, அதெல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன வச்சு தான் நம்ம ஒவ்வொரு காலம் நேம், ரோஸ் நேம் ஆர் டேபிள் நேம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டைம் பேஸ்ட்ங்கிறது லைக் நீங்க ஸ்லீப் கமாண்ட் குடுத்து ஸ்லீப் ஃபார் 10 செகண்ட்ஸ் ஆர் ஸ்லீப் ஃபார் 1000 செகண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் ஆர் 1000 செகண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்னா, அதுலேருந்து நம்ம
டிடெக்ட் பண்ணலாம். ஓகே இது வந்து ஒரு டைம் பேஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ மொத்தமாவே இந்த டைப் தான் இருக்கு எஸ்கியூஎல்ல. அண்ட் அத பத்தி தான் இவங்க டீட்டெயில்டா இங்க டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இட்ஸ் ஃப்ரீ ரூம். நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன ஸ்டேட்மென்ட்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க, அத பத்தியும் இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேவா? So directly I'm jumping into the task. So what type of SQL injection uses the same communication channel for both injection and data retrieval? ஸோ நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணும்போதும், டேட்டா ரிட்ரீவல் அப்பயும் சேம் சேனல் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட் தான். ஸோ இன்பவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. ஸோ இன்பவுண்ட்ல என்னென்ன வரும்? எரர் பேஸ்ட் அண்ட் யூனிட் பேஸ்ட் வரும். அண்ட் அவுட் ஆஃப் பவுண்ட்ல வந்து எந்த புரோட்டோகால் வந்து யூஸ் டு சென்ட் அ queries ரிசல்ட்ஸ் டு அட்டாக்கர் சர்வர். ஸோ உங்களோட விக்டிம் டிபி ஆர் டார்கெட் டிபில இருந்து அட்டாக்கர் பாக்ஸுக்கு எந்த ஆம், query லைக் எந்த புரோட்டோகால் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTTP தான். ஓகேங்களா? ஸோ அதான் சப்மிட் குடுத்துக்கோங்க. ஸோ குயிக் ரீகேப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 3. ஸோ டாஸ்க் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ நம்ம எப்படி எக்ஸர்சைஸ்ல ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸ் இருக்கோ, அதேமாரி எஸ்கியூஎல்லயும் ஸ்டோர்ட் அப்படின்ற ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. அதான் செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நத்திங் பட் தி ஸ்டோர்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யூசுவலா நம்ம அப்ளிகேஷன்ல வந்து நம்ம சிங்கிள் கோட் குடுத்து, யூனியன் செலக்ட் ஆர் டைம் டிலே இந்த மாரிலாம் குடுத்தோனே, உடனே உங்களுக்கு வருதுல்ல அப்ளிகேஷன்ல. அட் அ செகண்ட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ அந்த மாரி இந்த செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அதுல இன்ஜெக்ட் பண்ண அப்புறம், அது வந்து டிபில போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் அது வந்து வேற ஏதோ ஒரு அ அப்ளிகேஷன் ஃபங்ஷனாலிட்டி மூலியமா அத வந்து ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ அண்ட் இதோட இம்பாக்ட்டுமே வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் யூ ஆர் ஏபிள் டூ பைபாஸ் எனி டிபிக்கல் ஃப்ரண்ட் அண்ட் டிஃபென்சஸ் லைக் வந்து பேசிக் இன்புட் வேலிடேஷனா இருக்கட்டும், இல்ல சானிடைசேஷனா இருக்கட்டும். ஸோ இந்த பேலோட் எங்க என்டர் ஆகுதோ, அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பைபாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புக் ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து யார் வேணாலும் எஸ்எஸ்என் நம்பர், புக்கோட எஸ்எஸ்என் நம்பர், புக்கோட நேம் அண்ட் ஆத்தர் நேம் குடுத்து புக்க வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த புக்கையுமே வந்து அவங்க அப்டேட் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க அப்டேட் பண்ண அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். இத நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஒன்ஸ் இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு Nmap ரிசல்ட்ஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். அண்ட் இட்ஸ் ரன்னிங் அப்பாச்சி. ஸோ ஒரு வெப் ஆப் ரன் ஆகுது. அண்ட் விண்டோஸ் ஆர்பிசி, விண்டோஸ் நெட்பயாஸ்ங்கிறது கண்டிப்பா இது ஒரு விண்டோஸ் மெஷின் அப்படின்னு குறிப்பிடுறது. அண்ட் விண்டோஸ் 64 பிட்ன்னு இதுலருந்து தெரிய வருது. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 3389, 3306 MariaDB, MySQL யூஸ் பண்றாங்க. அண்ட் நெட்பயாஸ்லேருந்து அந்த மெஷினோட ஹோஸ்ட் நேம் நமக்கு கிடைச்சிருக்கு. SQLi அப்படின்னு ஓகேங்களா? அண்ட் அதோட ப்ராடக்ட் வெர்ஷன் இதெல்லாம் இருக்கு. சம்டைம் வந்து இந்த வெர்ஷன்லேருந்தே நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் மெஷினுக்கு உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சா தான் அது வந்து இன்டர்னலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாரியும் நெனைக்கிறோம். ஆர் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ல பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி. ஸோ மத்தபடி எல்லாமே ஆர்பிசி போர்ட்ஸ் தான். அண்ட் ஈவன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு சர்வீஸ் இன்ஃபோலயும் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? மத்தபடி வேற எந்த ஒரு இ இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ திஸ் இஸ் ஃபைன். சின்ஸ் இட்ஸ் நமக்கு வெப் பேஸ்ட் அட்டாக்னால நம்ம டைரக்ட்டா வந்து களத்துல இறங்கிடலாம். ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு புக் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்எஸ்என் இன்ட்ரோ டூ பிஹெச்பி அண்ட் டிம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு, புக் நேம் வந்து டெஸ்ட் ஆர் ஆத்தர் வந்து சைபர் ஆடம் அப்படின்னு குடுத்துக்கோங்க. லைக் உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க குடுத்த அப்புறம் என்னன்னு வருது உங்களுக்கு, நியூ புக் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஈவன் இங்க வந்து உங்களுக்கு காமிக்குதா? புக்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு. அண்ட் ஆட் டாட் பிஹெச்பி மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் டாட் பிஹெச்பி அப்படின்னு இன்னொரு பேஜுமே இருக்கும் இங்க. ஸோ இங்கேயுமே நீங்க போயிட்டு ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்க அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அட்டாக் இறங்குறதுக்கு முன்னாடி, இவங்க வந்து ஒரு கோட் லெவல்ல குடுத்துருப்பாங்க. கோட் ஸ்னிப்பெட் மாரி. ஸோ எப்படி அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குது அப்படின்னா, so that we can understand what are the differences they had implemented. ஸோ இதுல வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் சப்மிட் குடுக்குறீங்க இந்த ஆட் புக்ல. அண்ட் எஸ்எஸ்என் இருக்கு. அண்ட் புக் நேம் இருக்கு. ஆத்தர் நேம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ஸ். அண்ட் இங்க ரியல் எஸ்கேப் ஸ்ட்ரிங்ங்கிறது ஒருவேளை அந்த யூசர் யாராவது என்ன சொல்றது? ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அத வந்து
எடுக்கிறதுக்கு ஆர் எஸ்கேப் பண்றதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இந்த 3த்தையும் வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு எஸ்கியூஎல் வேரியபிள் வந்து இருக்கு. என்னதுன்னா, இன்சர்ட் இன்டோ புக்ஸ், எஸ்எஸ்என் புக் நேம், ஆத்தர் நேம் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு, நீங்க குடுக்குறது எல்லாத்தையுமே வந்து புக்ஸ் அப்படின்ற ஒரு ஐ கெஸ் புக்ஸ்ங்கிறது டிபி ஆர் டேபிள் நேம் இது நம்ம அனுப்புறது எல்லாமே காலம்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஆர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டேபிள் நேம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார இன்சர்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அது இன்சர்ட் ஆனோனே உங்களுக்கு வந்து நியூ புக்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ வேற ஏதாவது எரர் அடிச்சது அப்படின்னா, இங்க வந்து கனெக்ஷன் எரர் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து வொர்க் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அப்டேட் கொரிக்கான இதுவுமே குடுத்திருப்பாங்க. அந்த அப்டேட் டாட் பிஹெச்பி அப்படின்றதுக்குமே கொரி குடுத்திருப்பாங்க. என்னதுன்னா நீங்க அதே மாரி தான். லைக் போஸ்ட் ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க. அப்டேட் டாட் பிஹெச்பில அண்ட் எஸ்எஸ்என் நம்பர், நியூ புக் அண்ட் நியூ ஆத்தர் எல்லாமே குடுக்குறீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அத நீங்க மாடிஃபை பண்ணும்போது, இங்க என்ன கொரி பாஸ் ஆகுதுன்னா, இங்க எந்த ஒரு புரொடெக்ஷனும் இல்ல. லைக் ரியல் எஸ்கேப் ஸ்ட்ரிங் அந்த மாரி எந்த ஒரு புரொடெக்ஷனும் இல்ல. நம்ம முன்னாடி பார்த்த மாரி. ஸோ இங்கருந்து என்ன நடக்குதுன்னா, அப்டேட் புக்ஸ், செட் புக் நேம். ஓகே. புதுசா உள்ள புக் நேம மாத்துறீங்க. நியூ ஆத்தர் நேம மாத்துறீங்க. எஸ்எஸ்என் நம்பர் மாத்துறீங்க. அண்ட் இது வந்து ஆ லைக் இதுல எஸ்எஸ்என் நம்பர் மாத்த முடியுமா? ஐ அம் ஜஸ்ட் செக்கிங் அவுட். ஆ ஓகே. எஸ்எஸ்என் நம்பரும் நம்மளால மாத்த முடியும். அண்ட் ஓகே. எஸ்எஸ்என் நம்பரும் உங்களால மாத்த முடியும். ஸோ இது வந்து எப்படி அப்டேட் ஆகுது அப்டின்னா, புக் நேம் அண்ட் ஆத்தர் நேம் வேர் எஸ்எஸ்என் இஸ் ஈக்குவல் டூ $SSN அப்டின்னா, ஸோ எஸ்எஸ்என் நம்பர பொறுத்து தான் இந்த பர்ட்டிகுலர் புக் நேம் அண்ட் ஆத்தர் நேம் வந்து மாறுது அப்டின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அத முடிச்சோனே வந்து அந்த லாக்ஸ் பேஜ்ல வந்து அப்டேட் ஆயிடுது. ஓகேங்களா? இன்சர்ட் இன்டோ லாக்ஸ் அப்டின்னு இருக்கா? ஸோ இப்படிதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து வொர்க் ஆகுது அப்டின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, இவங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, யூசுவலா நம்ம பண்ற மாரி டெஸ்ட் ஆர் ஏதோ ஒரு கீவேர்ட் போட்டு சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ணுங்க. அதுல எஸ்கியூஎல் இருக்கா இல்லையா? ஆர் அது இன்புட் வேலிடேஷன் நடக்குதா இல்லையான்னு தென் we can dig deeper ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டு add.php ஐ கெஸ் நான் இது 2த்தையுமே வந்து ஒரு தனித்தனி பேஜா வச்சுக்கிறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ update.php அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் ஓகேவா? இங்க வந்து இப்போ எஸ்எஸ்என் நம்பர்ல டெஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு சிங்கிள் கோட் குடுங்க. நீங்க என்ன வேணாலும் கீவேர்ட் குடுக்கலாம். அண்ட் புக் நேம் டெஸ்ட் அண்ட் ஆத்தர் டெஸ்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ ஆட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க புக்ஸ் அண்ட் டேட்டாபேஸ்ல ஆட் ஆகும். மத்தபடி எனக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் கிடைக்கல. யூசுவலா எனக்கு நியூ புக்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, அப்டேட் புக்ல ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பண்ணிட்டு என்னோட என்ட்ரி இங்க வந்துருச்சான்னு பார்க்குறேன். நான் புக் ஆட் பண்ண என்ட்ரி இங்க வந்துருச்சு. ஸோ இங்க வந்து அப்டேட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? யூ ஹேவ் அன் எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ். செக் த மேனுவல் கரஸ்பாண்ட்ஸ் MariaDB சர்வர் வெர்ஷன் அண்ட் ரைட் சின்டாக்ஸ். ஸோ நம்ம பார்த்த மாரி நமக்கு வந்து இப்ப வந்து எரர் அடிக்குது. ஸோ இது ஏன் இங்க வரல அப்டின்னா, இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, ஆ நீங்க என்டர் பண்ற லைக் இன்புட் ஃபீல்ட்ஸ்ல உங்களால வந்து ட்ரிகர் பண்ண முடியாது. வேற ஏதோ ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ் மூலியமா அத வந்து ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ add.phpல நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஸோ update.phpல நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு கொரியா போட்டு ட்ரை பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூசுவலா ட்ரை பண்ற மாரி லைக் பூலியன் பேஸ்ட் ட்ரை பண்ணலாம். லைக் 1 சிங்கிள் கோட் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் புக் நேம் வந்து SQLite அண்ட் ஆத்தர் வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு குடுத்துக்கலாம். சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாரி இன்புட் ஃபீல்ட்ஸ்ல தான் உங்களுக்கு என்ன சொல்றது? ஸ்டோர்ட் எக்ஸஸஸும் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஸ்கிரிப்ட் போட்டு உங்களுக்கு ஸ்டோர்ட் எக்ஸஸஸும் கிடைக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் ஆல் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் இட் இஸ் டிஸ்ப்ளேயிங் ஹியர். கண்டிப்பா இதுல ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க பயன்படுத்தி பிளைண்ட் எக்ஸஸஸும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபோ ஐ அம் டெல்லிங் அவுட். ஸோ update.php பேஜ அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப 1 ஆர் 1 இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுத்துருக்கோம். இது அப்டேட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு எரர் அடிக்குது. என்ன அதுன்னா, ஆ நீங்க குடுத்த சிங்கிள் கோட் இங்க முடியுது. அண்ட் அது கூட வந்து ஒரு செமிகோலன் முடியுது. ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதும்போது செமிகோலனோட முடிக்கணும். ஸோ தட் இட் வில் நோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, இன்சர்ட் இன்டோ லாக்ஸ் வேல்யூ. நம்ம அந்த கோட்ல பார்த்த மாரி அந்த கோடோட வேல்யூ வருதா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் அதே சிங்கிள் கோட் குடுத்துட்டு செமிகோலனோட முடிங்க. அண்ட் ஆர்
ஆர் வந்து ஸ்மாலர் கிரேட்டர் தென் என்னனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து டெஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு ஆட் புக் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆட் புக் ஆயிடுச்சு. ஓப்ஸ் சாரி கைஸ். மினிமைஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப வந்து நம்மளோட அப்டேட் பேஜுக்கு போலாம். ஸோ இங்க மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. அந்த என்ட்ரி வந்துருச்சு. ஆனா அப்டேட்ன்னு குடுத்து பாருங்க. ஸோ அப்டேட்ன்னு குடுத்த அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு? லைக் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? ஓகே. இங்க நமக்கு வந்து எந்த ஒரு எரர் மெசேஜும் அடிக்கல. ஆர் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பாருங்க. நோப். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஸோ டூ ஓகே. பிரிப்பேரிங் த பேலோட். இவங்க என்ன பேலோட் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "வி நோ தட் வி கேன் ஆட் ஆர் மாடிஃபை புக் டீட்டெயில்ஸ் பேஸ்ட் ஆன் த எஸ்எஸ்என் நார்மல் query ஃபார் அப்டேட்டிங்." ஓகே. இதுதான் வந்து அந்த நார்மல் query அப்டேட் பண்றதுக்கு. ஸோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்பெஷலி கிராஃப்ட் ஓகே. நம்ம குடுத்த மாரி சிங்கிள் கோட் அண்ட் செமிகோலனோட இந்த கோட் லைக் அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிற மாரி இத 1, 2, 3, 4, 5 அப்படின்னு அந்த எஸ்எஸ்என் நம்பர முடிக்கிறாங்க. அண்ட் பேரலலா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்டேட் புக்ஸ். ஸோ இவங்க கொரி போகுதுன்னு சொன்னேன்ல. அதே மாரி இவங்க வந்து ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. என்னதுன்னா, அப்டேட் புக்ஸ் செட் புக் நேம் ஈக்குவல் டூ ஹேக்ட் அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ இது அப்டேட் பண்றது மூலியமா ஆர் இத வந்து எஸ்எஸ்என் நம்பர்ல ஆட் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க இந்த பேலோட. ஐ கெஸ் இந்த பேலோட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஆட் பிஹெச்பில போங்க. ஸோ இதுல வந்து புக் நேம் வந்து என்னன்னு குடுங்கன்னா, ஆ லைக் சைபர் ஆடம் அப்படின்னு குடுங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்னு குடுங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஆட்ன்னு குடுத்த அப்புறம் நியூ ரெக்கார்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடட். ஓகேங்களா? இதுதான் என்னோட query ஆட் ஆயிடுச்சு. நவ் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ரெஷ் பேஜ் குடுங்க. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் குடுத்துட்டு கீழ வாங்க உங்களோட என்ட்ரி வந்துருச்சான்னு. ஸோ என்னோட என்ட்ரி வந்துருச்சு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் புக் செட் புக் நேம் இஸ் ஹேக்டுன்னு இருந்ததுனால, இப்ப நான் அப்டேட் பண்ணேன்னா இருக்கிற எல்லா புக்ஸுமே அந்த பர்ட்டிகுலர் புக் ரிவ்யூ அப்ளிகேஷன்ல இருக்க எல்லா புக்ஸ்லயுமே வந்து ஹேக்ட் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்கியூஎல் செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட என்ன சொல்றது? ஒரு ஃபீச்சர்ன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடந்துச்சுன்னா, சிங்கிள் கோட் செமிகோலன் முடிச்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க அனுப்பிச்ச அதே எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ட இங்க அப்டேட் புக்ஸ் நேம் செட் புக் நேம் இஸ் ஈக்குவல் டூ ஹேக்ட் அப்படின்னு குடுத்தோம். நமக்கு எல்லா புக்ஸுமே வந்து ஹேக்ட் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இவங்க ஏதாவது டாஸ்க் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். கீழ போயிட்டு ஓகே. இவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு ஃபிளாக் இருக்கு. நீங்க வந்து எல்லா புக் நேமையும் வந்து காம்ப்ரமைஸ்டுன்னு மாத்தணும். உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைக்கும்னு. ஸோ அதே கொரிய நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஸோ இந்த கொரிய காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் டைரக்ட்லி கோ டூ ஆட் புக்ஸ். ஸோ இதுல ஆட் புக்ஸ்ல ஹேக்டுக்கு பதிலா யூ நீட் டூ பாஸ் காம்ப்ரமைஸ்ட். ஓகேங்களா? அண்ட் இத நீங்க சும்மா டெஸ்ட் என்னன்னு குடுக்கலாம். ஸோ ஆட் குடுத்த அப்புறம் உங்களுக்கு இங்க என்ட்ரி வந்துரும். அண்ட் அப்டேட் ஆப்ஷன்ல போயிருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. அண்ட் இங்க வந்துட்டு அப்டேட்ன்னு குடுத்தீங்கன்னா, எல்லா புக்ஸுமே இங்க காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு மாறிடும். சேம் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கேஸ் அண்ட் யூ காட் யுவர் ஃபிளாக். ஓகேங்களா? ஸோ ஃபிளாக் 1 ஆல் புக்ஸ் டைட்டில் ஆஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு இருந்துச்சா? ஸோ இதான் வந்து ஃபிளாக் 1. அண்ட் இன்னொரு ஃபிளாகுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாஸ்க்ல என்னன்னா, வாட் இஸ் அ ஃபிளாக் வேல்யூ ஒன்ஸ் யூ டிராப் த டேபிள் ஹலோ ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ ஹலோ அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. அத வந்து நீங்க query மூலியமா டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கெஸ் அந்த அந்த query வந்து இவங்க எங்கேயோ குடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சம்வேர் எல்ஸ் இதுதான். ஸோ டிராப் டேபிள் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆட் கமாண்ட்ஸ்ல போயிட்டு ஸோ இங்க நீங்க இன்ட்ரோ டூ பிஹெச்பி அப்படின்னு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க 1 ஆர் 2 எனி நம்பர்ஸ் குடுக்கலாம். செமிகோலன் குடுத்துட்டு டிராப் டேபிள் இவங்க புக்ஸ் அப்படின்றது தான் இவங்களோட டேபிள் நேம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன டேபிள் நேமா மாத்தணும் அப்படின்னா, ஹலோ அப்படின்ற டேபிள வந்து நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் யூ வில் பி கெட்டிங் அ ஃபிளாக் அவுட் ஆஃப் இட். ஸோ டேபிள் ஹலோ ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ இங்க வந்து ஹலோ அப்படின்னு மாத்துறேன். அண்ட் ஹலோ டிராப் அப்படின்னு குடுக்குறேன். புக் நேம் அண்ட் ஆத்தர் நேம்ல. ஸோ ஆட்ன்னு குடுத்துட்டு இங்க அப்டேட்ல போயிட்டு இது அப்டேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ஃபிளாக் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, உங்களால அந்த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ்ல இருந்து ஹலோ அப்படின்ற டேபிள் வந்து டிராப் பண்ணப்படுது. அதாவது நீக்கப்படுது. ஸோ யூ கேன் ஏபிள் டூ எக்ஸிக்யூட் எனி டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க டிரெக்ட் பண்ண அப்புறம். ஓகேங்களா?
ஓகே மக்களே. இப்ப நம்ம டாஸ்க் 4 பார்க்க போறோம். டாஸ்க் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஏவியேஷன் டெக்னிக்ஸ். ஸோ என்னதான் நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் லைக் சிங்கிள் கோட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணாலுமே, இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்கும். ஆர் தே டூ ஹேவ் அ வேஃப் இன் பிளேஸ் ஆர் தே டூ ஹேவ் அ இன்புட் வேலிடேஷன் இன் பிளேஸ் ஆர் சானிடைசேஷன் இன் பிளேஸ் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, சொஃபிஸ்டிகேட்டட் அட்டாக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஆ லைக் அந்த வேஃப்லாம் எப்படி பைபாஸ் பண்றது? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு தான். நீங்க ஒரு பென் டெஸ்ட் பண்றீங்க ரியல் வேர்ல்டுல அப்படின்னா, அதுல எப்படி நீங்க வல்னரபிலிட்டி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டர் ஏவியேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போத் தியரி அண்ட் பிராக்டிகல் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் என்கோடிங். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்கோடிங்க பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? கேரக்டர் என்கோடிங்ல பார்த்தீங்கன்னா 3 வகை வரும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல் என்கோடிங். 2வது வந்து ஹெக்ஸாடெசிமல் என்கோடிங் அண்ட் 3வது வந்து யூனிகோட் என்கோடிங். ஸோ யுஆர்எல் என்கோடிங் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸர்சைஸ் இதெல்லாம் பண்ணும்போது, நம்ம அந்த யுஆர்எல் அனுப்பும்போது இந்த மாரி யுஆர்எல் என்கோடிங் பண்ணி அனுப்புவோம். ஸோ அதான் வந்து யுஆர்எல் என்கோடிங் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் பேலோட். ஸோ அது யுஆர்எல் என்கோட் பண்ணா இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா, நீங்க அனுப்புற பேலோட வந்து இப்போ அட்மின் அப்படின்னா, அட்மினுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேல்யூல இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? யூனிகோட் அப்படிங்கிறது இந்த மாரி பிரிச்சு பிரிச்சு இருக்கும். லைக் ஏக்கு வந்து இந்த மாரி யூனிகோடு, டிக்கு எம்ஐஎன். ஸோ அட்மினுக்கு வந்து இந்த மாரி ஒரு யூனிகோட் கேரக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாரி அனுப்புறது மூலியமா வந்து அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும்னா, ஓகே இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? இவங்க இந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் அனுப்பல. அதனால இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிடும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் என்கோடிங் அப்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேரக்டர் என்கோடிங்க்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட லேபு. ஸோ இதுல வந்து சர்ச் ஃபங்ஷனாலிட்டி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளோட பழைய லேப வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது புக் ரிவ்யூ அப்ளிகேஷன. ஸோ இது வந்து ஒரு சர்ச் ஃபார் அ புக் அப்ளிகேஷன் தான். ஒரு சர்ச் பாராமீட்டர் தான். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெஸ்ட் அப்டின்னு குடுங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டெஸ்ட்ன்னு குடுத்தோனே இவங்க வந்து ஜெனரேட்டட் எஸ்கியூஎல் கொரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் வேர் புக் நேம் இஸ் ஈக்குவல் டூ டெஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ புக்ஸ் அப்படின்ற ஒரு ஆம், என்ன சொல்றது? புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள்லேருந்து புக் நேம் வந்து எடுத்து குடுக்குது. ஸோ புக் நேம்ங்கிறது காலம் நேம் ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்ன்னு சர்ச் பண்ணது எதுவுமே வரல. ஸோ நான் வந்து 1 அப்படின்னு குடுக்குறேன். அதுக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. 2 அப்படின்னு குடுங்க. எதுவுமே வரல. அண்ட் வேற ஏதாவது லைக் பிஹெச்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேபி அந்த புக் நேம் வந்து ஆ லைக் என்ன சொல்றது? ஆல்ஃபாவா இருக்கலாம். ஆர் நியூமெரிக்கலா இருக்கலாம். ஸோ 2மே ட்ரை பண்ணிட்டோம். நமக்கு எல்லா ஆன்ஸருமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்த பர்ட்டிகுலர் சர்ச் பாராமீட்டரோட பிஹெச்பி கோட் ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். தென் அதுக்கேத்த மாரி நம்மளோட பேலோட வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக் நேம் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. தென் இங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்னலாம் அலவுட் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர், ஸ்மால் ஆர், கேப்பிட்டல் ஆர், அண்ட், ஸ்மால் அண்ட், யூனியன் செலக்ட். ஸோ இது எந்த ஒரு ஆர் அண்ட் யூனியன் செலக்ட் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதுல வந்து ஒர்க் ஆகாது. எந்த ஒரு கேரக்டரும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் தோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இந்த எஸ்டிஆர் ரீப்ளேஸ் வந்து எஸ்கேப் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்க ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் முடிச்ச அப்புறம் எஸ்கியூஎல் வேரியபிள்லேருந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் வேர் புக் நேம் இஸ் ஈக்குவல் டூ புக் நேம் அப்படின்னு வருதா? ஸோ அந்த புக் நேம் இருந்தா, ஆ அந்த புக் நேம ஃபீச் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லன்னா இந்த மாரி எரர் அடிக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனோட ஃபீச்சர். அண்ட் அந்த அதுக்கு பேக் எண்ட்ல எப்படி வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வொர்க் ஆகுது அப்படின்னும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டா போகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்கோட் பண்ணி தான் யுஆர்ஐ என்கோட் பண்ணி தான் இந்த புக் நேமே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம பார்க்க போறது வந்து யுஆர்எல் என்கோட் தான். ஸோ அத பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த சேலஞ்ச வந்து முடிக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாரியே இவங்க ஆர் அண்ட் யூனியன் செலக்ட் எதுவுமே வந்து வொர்க் ஆகாது. அண்ட் ஈவன் தோ ஆம் எப்படி வந்து ஃபில்டரிங் பண்றாங்க அப்படின்னா, நீங்க குடுக்குற ஸ்பெஷல் கேரக்டர str_replay ஃபங்ஷன் மூலியமா ஃபில்டர் பண்றாங்க. ஸோ இட்ஸ் அ பேசிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம யூசுவலா குடுக்கணும் இன்ட்ரோ டூ பிஹெச்பி அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு புக் நேம் வந்து எடுத்து குடுக்குது. ஸோ இன்ட்ரோ டூ பிஹெச்பி அப்படின்ற ஒரு புக் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா, இன்ட்ரோ டூ பிஹெச்பி பக்கத்துல சிங்கிள் கோட் குடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணதுல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி என்ன சொல்றது? ஒரு எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர் அடிக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிடெக்ஷன் வேர் இதுல எஸ்கியூஎல் இருக்கா? இல்லையா? அப்படின்ட்டு. ஸோ இதுலயே நம்ம செமிகோலன் குடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரஸ்பாண்ட்ஸ் டூ MariaDB சர்வர் வெர்ஷன் அண்ட் எரர் கோட் வந்து 1064 வந்து வருது. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஐ கெஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ கண்டிஷன் யூஸ் பண்றாங்க. ஆர் 1 அப்படின்னு. ஸோ அத பயன்படுத்தும்போது என்ன ஆகும்னா, அந்த அப்ளிகேஷன்ல உள்ள மீதி புக்ஸ், அதாவது மீதி காலம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அது மாரி ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ட்ரோ டூ பிஹெச்பி செமிகோலன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆர் 1 அப்படின்னு குடுப்போம். கமாண்ட்ஸ் வேணும்னாலும் குடுத்து பார்ப்போம். ஸோ இது வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இது வொர்க் ஆகல. அண்ட் கமாண்ட்ஸ் குடுத்து பார்க்குறேன். அது வந்து வொர்க் ஆகல. ஆர் செமிகோலன தூக்கி பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்க ஒவ்வொரு கொரியா போட்டு ட்ரை பண்ணி, செக் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுமே வந்து எதுவுமே வொர்க் ஆகல. பிகாஸ் தே ஹேவ் திஸ் ஃபங்ஷன் டூ ஃபில்டர் அவுட் ஆர் கொரீஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ட வந்து யூஆர்எல் என்கோட் பண்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேலோட தான் இவங்க பிரேக் டவுன் பண்ணி இங்க குடுத்துருக்காங்க. என்னன்னு நான் சொல்றேன். ஸோ சிங்கிள் கோட்டுக்கு யூஆர்எல் என்கோட் பண்ணீங்கன்னா, %27 அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த சிங்கிள் கோட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, %20 அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆர்க்கு பதிலா ஆர் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம்ல, அதுக்கு பதிலா இந்த பைப் சிம்பிள் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் ஈக்குவல் டூக்கு %3d அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அண்ட் என்கோடிங் அந்த கமாண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ விச் ஸ்டார்ட் அண்ட் விச் கமாண்ட் இன் எஸ்கியூஎல். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, %2d %2d அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இது குடுக்கறது மூலியமா நமக்கு அ லைக் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் இல்ல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே நடக்கல. ஸோ என்ன பண்றேன்னா, இது வந்து நான் சைபர் ஷெஃப்ட் யூஸ் பண்ணலாமா? வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பர்ப்வே இருக்கு. பர்ப்லயே நம்ம ரிப்பீட்டர்ல போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நம்ம இதுல போடுறதுக்கு பதிலா. ஸோ பர்ப்ல இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து குடுத்து பாருங்க. ஆர் நீங்க இத வந்து ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிடுங்க. இந்த பேலோட அவங்க குடுத்த பேலோடயே டீகோட் பண்ணி பாருங்க. ஸோ சைபர் ஷெஃப்ட் ஸோ cyberchef.com ஐ கெஸ் இது வந்து github.io குள்ளார இருக்கும் இந்த ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ அவங்க குடுத்த பேலோட ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூ கேன் ட்ரை அவுட் வித் பர்ப் ரிப்பீட்டர். ஓகேவா? ஸோ இதுல உங்களோட query போட்டுக்கோங்க. அண்ட் இதுல வந்து யூஆர்எல் டீகோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆர் யூ கேன் சர்ச் இட் அவுட் ஃப்ரம் ஹியர். யூஆர்எல் டீகோட் அப்படின்னு. ஸோ அந்த ஐட்டத்த இது உள்ளார போட்டுருங்க ரெசிபியில. அண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பேக் பண்ணி குடுத்துரும். பேக் இன் த சென்ஸ் இட்ஸ் டீகோடிங் இட். ஸோ ஒன்ஸ் டீகோட் பண்ண அப்புறம் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாம இத காப்பி பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் டிராஃபிக்க நம்ம வந்து ரிப்பீட்டர்ல சாரி அதாவது பர்ப்ல ப்ராக்ஸில எடுத்துக்கலாம். ஸோ பர்ப் ப்ராக்ஸில வந்துருச்சா? HTTP ஹிஸ்டரியில செகண்ட் ரெக்வெஸ்ட் தானே. ஸோ இதான் நம்ம அனுப்பிச்ச செகண்ட் ரெக்வெஸ்ட். இத வந்து ரிப்பீட்டர்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப வந்து 1க்கு பதிலா நம்ம அவங்க குடுத்த பேலோட இருக்குல்ல, இத நீங்க அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கேயே உங்களுக்கு கலர் கோடிங் தெரியும். பர்ப்ல இந்த மாரி அனுப்பிச்சதுன்னா, ஓகே இதுல வந்து 1 சிங்கிள் கோட் மட்டும் தான் எடுத்துக்குது. அதனால உங்களுக்கு 400 எரர் மெசேஜ் வந்து வருது. ஓகேவா? ஸோ இதுல வந்து யூஆர்எல் என்கோடிங் பண்ணணும்னா, இத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து யூஆர்எல் என்கோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப சென்ட் குடுத்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் நேம் வந்து வருதான்னு. ஓகே. இங்கேயுமே வந்து எரர் தான் அடிக்குது. இந்த கமாண்ட் இருக்குல்ல, இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் சிம்பிள் குடுத்து இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வருதான்னு. அண்ட் இட் வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க குடுத்த பேலோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா இங்க பிளஸ் அப்படின்னு முடியுது. ஸோ நான் இதே பேலோட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ சென்ட் குடுங்க. ஓகே. இதுவுமே வொர்க் ஆகுது. ஸோ 2மே சேம் தான். 2மே சிமிலர் தான். ஓகேவா? பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் இட். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜஸ்ட் அந்த அவங்க குடுத்த யூஆர்எல்ல வந்து யூஆர்எல் டீகோட் பண்ணிட்டு, அத நான் மறுபடியும் இங்க குடுத்து யூஆர்எல் என்கோட் பண்ணி சென்ட் பண்ணேன். வொர்க் ஆச்சு. அண்ட் இந்த பேலோடுமே வொர்க் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இத நீங்க பார்க்கணும் அப்டின்னா, ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் காப்பி பண்ணிட்டு, இங்கேயா ப்ரௌசர்? ஓகே. இதுல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா புக்ஸுமே இங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப டைரக்ட்டா போகலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணத அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. And what is the MySQL error code once an invalid query is entered with a bad character? I guess 1046 ன்னு நினைக்கிறேன். அதானே நமக்கு எரர் கோட் வந்துச்சு. 64 46 64 ன்னு நினைக்கிறேன். Or you can try it out.
ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வந்து ஆ 1 போட்டு சிங்கிள் கோட் குடுத்தீங்கன்னா, இந்த எரர் கோடு தான் அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த புக் நேம் வேர் புக் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 6? ஸோ புக் ஐடி 6 உடைய புக் நேம் என்னன்னா, அனிமல் சீரிஸ். ஸோ அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஆர் டன் வித் த ஃபில்டர் ஏவியேஷன் பார்ட் 1. இதுல பார்ட் 2 இருக்கு கீழ. அத நான் சொல்றேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் டிடெக்ட் பண்ணாத வகையில இங்க ஸ்பேஸ் மை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப வந்து ஃபில்டர் ஏவியேஷன் 2, அதாவது டெவலப்பர் வந்து இன்னும் ஆ நம்ம முன்னாடி பார்த்த மாரி கேரக்டர் இன்ஜெக்ஷன் லைக் கேரக்டர் என்ன சொல்றது? கேரக்டர் என்கோடிங்லாம் பண்ணியிருப்போம்ல. அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமா வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் உள்ள ஃபில்டர் டெக்னிக்ஸ்ல அந்த கேரக்டர் என்கோடிங் இருக்காது. ஓகேவா? ஸோ நோ கோட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சிங்கிள் கோட் இதெல்லாம் பயன்படுத்தி ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்புறோம்ல. ஸோ அதையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ தூக்கியிருப்பாங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல தூக்கியிருப்பாங்க. ஆர் ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ல தூக்கியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு பதிலா R1 அப்படின்னு பயன்படுத்தலாம். சம்டைம் வந்து இந்த அட்மின் சிங்கிள் கோட் டேஷ் டேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்களா? கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு பதிலா ஜஸ்ட் நீங்க அட்மின் டேஷ் டேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் சில நேரங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்கேட் கமாண்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கன்கேட் குடுத் கன்கேட் உள்ளார நீங்க என்ன கமாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சாலுமே அது வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் நோ ஸ்பேஸஸ் அலோவ்ட். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் என்கோடிங்ல ஸ்பேஸ் குடுத்து தான் அந்த அப்ளிகேஷனுக்கு அனுப்பிச்சிருப்போம். தென் இட் வொர்க்ஸ். பட் இதுல வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே வொர்க் ஆகாது. அண்ட் கமாண்ட்ஸுமே வந்து வொர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. கமாண்ட்ஸ் டூ ரீப்ளேஸ் த ஸ்பேஸஸ். அந்த ஸ்பேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கு கமாண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அந்த ஸ்பேஸ்க்கு பதிலா என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இப்ப நார்மலா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் நேம் இஸ் ஈக்குவல் அட்மின் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த செலக்ட் பக்கத்துல இந்த மாரி ஒரு கமாண்ட் வேல்யூ குடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரம்க்கு இந்த மாரி வேல்யூ. ஸோ இந்த மாரி ஒரு என்கோடிங் மாரி தான் இதுவும் ஒரு டைப் ஆஃப் என்கோடிங் தான். ஸோ இந்த மாரி அனுப்பிச்சு பார்க்குறாங்க. தென் வந்து டேப் ஆர் நியூ லைன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அ டேப் அப்படிங்கிறது நியூ லைன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே கீழ கீழ வர்றது தான் நியூ லைன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நியூ லைன் கேரக்டருக்கான பேலோடு தான். அண்ட் அல்டர்னேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ஹாரிசான்டல் டேப், லைன் ஃபீடு, ஃபார்ம் ஃபீடு இந்த மாரி கேரேஜ் ரிட்டர்ன் ஃபீடு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன சொல்றது? ஃபில்டரைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ ஐ கெஸ் யூசர் நேம் வந்து இங்க வல்னரபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி இவங்க வந்து ஈஸியா நம்ம இந்த பர்ட்டிகுலர் லேபையும் கத்துக்கணும். அண்ட் நம்ம லைக் மேனுவலா நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க குடுத்துட்டாங்க. ஸோ அதனால அந்த பாராமீட்டர்லயே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, யூசர் நேம் ஈக்குவல் டூ 1 சிங்கிள் கோட் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் வி காட் ஆர் லைக் என்ன சொல்றது? எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர் வந்துருச்சா? ஸோ இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அதே பேலோட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ R1 அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் என்டர் குடுங்க. ஸோ இங்க மறுபடியும் உங்களுக்கு எரர் வருது. விச் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் இஸ் நாட் அலோவிங் இட். அண்ட் இந்த யுஆர்எல் என்கோட் பண்ணி பார்த்தோம்ல, அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் டூ மேக் ஷூர் அது வொர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம அனுப்பிச்ச கடைசி பேலோடு வந்து இதுதான். ஓகேவா? அதாவது கடைசி ரெக்வெஸ்ட். ஸோ அத போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம முன்னாடி ட்ரை பண்ண ரிப்பீட்டர்ல உள்ள பேலோடையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல அந்த அப்ளிகேஷன் ஃப்ளோ வந்து பிரேக் ஆகுதான்னு. அண்ட் சென்ட் பண்ணி பாருங்க. ஸோ இட் வில் ஹேவ் திஸ் டிஃபென்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த பேலோட் நீங்க முன்னாடி ட்ரை பண்ண பேலோடும் ஒர்க் ஆகல. பிகாஸ் இதுல வந்து ஆரும் எடுத்துக்காது, ஸ்பேஸ் எடுத்துக்காது, சிங்கிள் கோட் எடுத்துக்காது. ஸோ இத நம்ம பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டூ யூஸ் அ டிஃபரெண்ட் பேலோட். ஸோ இங்க பேலோட் ப்ராசஸிங் ஆர் பேலோட் பிரிப்பரேஷன்ல குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இவங்களே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அந்த PHP ஸ்னிப்பெட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கானது. யூசர் நேம் இதுல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து என்னென்னலாம் தூக்கி விட்டுருது அப்படின்னா, ஆ டபுள் கோட்ஸ் அதாவது ஸ்பேஸஸ், அண்டு, ஸ்மால் ஆர் யூனியன் செலக்ட் இது எதுவுமே எடுத்துக்காது. அண்ட் நீங்க அனுப்புற எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் str_replace அப்படின்ற ஃபங்ஷன் வந்து தூக்கி விட்டுரும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ யூசர் நேம் அப்படின்னு வந்து லைக் எடுத்து குடுக்கும். லைக் இந்த ஃபங்ஷனாலிட்டியும் வந்து சர்ச் பண்ணி தானே குடுக்குது. அதுல இருக்கா இல்லையான்ட்டு. அதுதான் ஓகேங்களா? ஸோ நீங்க யூசர் நேம்க்கு பதிலா லைக் ஏதாவது ஒரு நேம் குடுங்க. லைக் டிம் அந்த மாரி குடுங்க. இதுல ஏதாவது ஒரு டெஸ்ட், கெஸ்ட் அந்த மாரி குடுத்து பாருங்க. வேலிடான யூசர் நேம் வருதான்ட்டு. ஜஸ்ட் ஐ அம் செக்கிங் இட். ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் இதுலருந்து.
அண்ட் நம்ம ட்ரை பண்ண மாரி அவங்களும் பழைய பேலோட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. வொர்க் ஆகல. அண்ட் ஒன் செகண்ட் கைஸ். ஓகே. இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாண்டர்ட் பேலோட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆன் திஸ் எண்ட் பாயிண்ட் வி கேன் see that even though URL encoding it is not working அப்படின்னு வருது. And they had modified this payload with some horizontal tap and line feed. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி அந்த கேரேஜ் ரிட்டர்ன், லைன் ஃபீடு ஆர் நியூ லைன் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு பேலோட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க டீகோட் பண்ணி பாருங்க சும்மா. சைபர் ஷெஃப்ல போயிட்டு ஐ கெஸ் சைபர் ஷெஃப்ல ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இத நான் இதுவுமே அவங்க வந்து யுஆர்எல் என்கோட் தான் பண்ணியிருக்காங்க. பட் யுஆர்எல் என்கோட் பண்ணத டீகோட் பண்ணி பார்த்தம்போது, இந்த ஒவ்வொரு பேலோடுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒவ்வொரு தனி நியூ லைனா போகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, இத வந்து என்கோட் பண்ணி தான் இப்ப பாருங்க. இத நான் டிசேபிள் பண்றேன். சாரி. இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இந்த பேலோட. அண்ட் இத டிசேபிள் பண்ணிட்டு, இங்க யுஆர்எல் என்கோட் ஃபங்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பா இருக்கும். ஸோ யுஆர்எல் என்கோட் வந்து இங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து அவங்க அனுப்பிச்ச அதே பேலோட நான் குடுக்குறேன். ஸோ இட்ஸ் கிரியேட்டட் யுஆர்எல் என்கோடட் பேலோட். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஐம் பேக் டூ சைபர் ஷெஃப். ஸோ அவங்க குடுத்த அதே பேலோட குடுத்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம யுஆர்எல் என்கோட தூக்கி விட்டுறலாம். ஐ ஜஸ்ட் ஷோட் யூ ஹவ் தே கன்ஸ்ட்ரக்டட். அதனால தான் அந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிச்சேன். ஸோ நமக்கான பேலோட் வந்து இதுதான். இது வந்து நியூ லைன் கேரக்டர் மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா வந்து நம்ம பர்ப் சூட்டுக்கு போய்க்கலாம். பர்ப் சூட்ல போயிட்டு யூ ஜஸ்ட் நீட் டூ ரீப்ளேஸ் தட் பேலோட் வித் தட் ரெக்வெஸ்ட். ஸோ இப்ப செண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க லைக் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன. ஸோ இப்ப வந்து அந்த பர்ப் ரெஸ்பான்ஸ் இங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூசர் நேம் அண்ட் 2 யூசரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அண்ட் இத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓகே. இவங்க வந்து சில டெஸ்ட் சினாரியோலாம் குடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போ இதுக்கப்புறம் நீங்க இந்த ரூம்லாம் முடிச்ச அப்புறம், நீங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தேட ஆரம்பிப்பீங்க. வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் டெஸ்ட்ல. ஸோ அப்ப என்னென்னலாம் நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கீவேர்ட்ஸ் லைக் செலக்ட்ஸ் ஆர் பேண்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிளும் இங்க குடுத்துருக்காங்க. எப்படி வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட வந்து பயன்படுத்தலாம். லைக் கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாரி நம்ம எக்ஸர்சைஸ்ல பயன்படுத்துவோம்ல. ஸ்கிரிப்ட் வந்து எஸ், சி, ஸ்மாலு, ஆர் கேப்பிட்டல் அந்த மாரி இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஈவன் அந்த ஸ்பேஸஸ்மே வந்து கமாண்ட்ஸ் மூலியமா வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ்லாம் பேண்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஆ லைக் நியூ லைன் கேரக்டர்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் வந்து போட்டு லைக் யூசிங் அல்டர்னேட்டிவ் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் ஆர் கமாண்ட்ஸ் டூ ரீப்ளேஸ் ஸ்பேசஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டிவ்ஸ் லைக் அண்ட், ஆர் இதெல்லாம் வந்து பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணலாம் பைபாஸ் பண்றதுக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அட்மின் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கமெண்ட்ஸ் லைக் யூனியன் செலக்ட்லாம் வந்து பேண்ட் ஆயிடுச்சு. அந்த பர்ட்டிகுலர் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுது அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ அட்மினுக்கு பதிலா இந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் யூனிகோட் என்கோடிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹெக்ஸாடெசிமல் பண்ணலாம். இப்போ கடைசியா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் லைக் ஆர் அண்ட் செலக்ட் யூனியன் எல்லாமே பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, யூ கேன் யூஸ் கன்கார்டினேட் லைக் கன்கார்ட் அப்படின்னு போட்டுட்டு ஏடி, எம்ஐஎன் அப்படின்னு போட்டுட்டு, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யூசுவலா லைக் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட டாஸ்க்ல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் யூசர் நேம் அட்டாக்கர் அப்படின்னா, ஸோ பாஸ்வேர்ட் வந்து டெஸ்லா. அண்ட் ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட்? செலக்ட் கீவேர்ட் இஸ் பேண்ட். ஓகே. ஒருவேளை செலக்ட் கீவேர்ட் பேண்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த செலக்ட் எஸ் கேப்பிட்டல் அ எஸ்ஏ கேப்பிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆர் இதையுமே நீங்க பயன்படுத்தலாம். ஆர் போத் ஏ அண்ட் பியுமே பயன்படுத்தலாம். வி கேனாட் பைபாஸ் செலக்ட் கீவேர்ட். இது வந்து தப்பான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து சி தான் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி. ஸோ சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் பவுண்ட் இது ரேர் கேஸ். நெறைய பேர் இத ட்ரை பண்ண மாட்டீங்க.
அண்ட் இந்த லேப் இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு லேபாவும் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது மோஸ்ட்லி வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்டின்னா, கண்டிப்பா பென் டெஸ்டிங்ல அண்ட் ரெட் டீமிங் அசஸ்மென்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்டின்னா, யூ கேன் ஏபிள் டூ எக்ஸ்ஃபில்ட்ரேட் த டேட்டா ஆர் எக்ஸிக்யூட் மலிஷியஸ் ஆக்ஷன் வென் டைரக்ட்லி ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். அதாவது நீங்க டைரக்ட்டா கொரீஸ் குடுத்து அந்த அப்ளிகேஷன்லேருந்து எந்த ஒரு பதிலும் வரல, ஒரு ரெஸ்பான்ஸும் வரலாம். இத பயன்படுத்தி நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இட் டசன்ட் யூஸ் எனி டைப் ஆஃப் சேம் சேனல். ஸோ இட் யூசஸ் மல்டிபிள் சேனல் அப்படின்னு சொல்லலாம். லைக் மோஸ்ட்லி நீங்க என்னென்ன பயன்படுத்துவீங்கன்னா, ஹெச்டிடிபி, டிஎன்எஸ், எஸ்எம்பி புரோட்டோகால்லாம் பயன்படுத்துவீங்க. ஹெச்டிடிபி வந்து உங்களுக்கு டைரக்ட்டா டேட்டாபேஸ்லேருந்து அட்டாக்கர் மெஷினுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா, ஹெச்டிடிபி பயன்படுத்துவீங்க. டிஎன்எஸ் லுக்கப் பண்ணலாம். எஸ்எம்பி மூலியமா ஒரு ஃபைல் வந்து ரைட் ஆனா, அந்த எஸ்எம்பி புரோட்டோகால்லேருந்து ஓப்பன் பண்ணி ஆர் லைக் லைக் அவங்க எஸ்எம்பி ஷேர்ல ஆர் அவங்களோட ஃபோல்டர்ஸ்ல ஏதாவது ரைட் பண்ணி வச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் அத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைல்ஸ்லாம் ஓகேங்களா? உங்களோட மெஷின்ல. ஸோ இதுதான் வந்து ஓஓபி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அவுட் ஆஃப் பேண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இது இப்படிதான் வொர்க் ஆகும். ஸோ இது நீங்க தான் அட்டாக்கர்ன்னு வச்சுக்கோங்க இந்த லேப்டாப். ஸோ இதுலேருந்து உங்களோட வெப் சர்வருக்கு அதாவது வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து எஸ்கியூஎல் கொரீஸ் வந்து குடுக்குறீங்க. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து இத பர்ட்டிகுலர் இன்ஜெக்ஷன எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாம ப்ராசஸ் பண்ணி டேட்டாபேஸ்க்கு அனுப்பிச்சிரும். டேட்டாபேஸ் வந்து ஓகே இது லைக் எந்த ஒரு இதுவுமே இல்லையே! அப்படின்னு இதுவுமே வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு அவுட் பவுண்ட் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதாவது டேட்டாபேஸ்லேருந்து வெளியில ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் அட்டாக்கர் மெஷினுக்கு டேட்டாபேஸ்லேருந்து அனுப்பிச்சு விட்டுருது. ஓகேவா? இது மூலியமா நீங்க என்ன வேணாலும் எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து லிசனிங் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி லிசனிங் சர்வர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஸ்எம்பி சர்வர வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுலருந்து உங்களோட மெஷினுக்கு வந்து அட்டாக்கர் பாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இத நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி தேவைப்படலாம். ஆர் நீங்க அதே நெட்வொர்க்ல இருக்கீங்க அந்த மெஷின் கூட அப்டின்னா, யூ கேன் ஏபிள் டூ டூ இட். ஓகேங்களா? அண்ட் சம்டைம் வந்து நீங்க இந்த அவுட் ஆஃப் பவுண்ட்ட வந்து நீங்க வெப் கொலாபரேட்டர்லயுமே பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிளுமே வந்து போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸ்ல குடுத்துருப்பாங்க. போய் பாருங்க. அண்ட் ஏன் நம்ம அ ஓஓபி டெக்னிக் யூஸ் பண்றோம் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர், அவுட்புட் என்கோடிங், அப்ளிகேஷன் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், அந்த இன்புட் வேலிடேஷன் இதெல்லாம் பைபாஸ் பண்றதுக்கு இந்த ஓஓபி வந்து பயன்படும். அந்த மாரி அந்த நெறைய மானிட்டரிங் டூல்ஸ்ன்னு சொன்னோம்ல, ஐடிஎஸ், WAF இதெல்லாம் வந்து அ அதிகமா வந்து இத வந்து என்ன சொல்றது, டிடெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்குமே வந்து வேற வேற கமாண்ட்ஸ் ஆர் ஃபங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப MySQL MariaDBல வந்து எப்படி ஓஓபி இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, செலக்ட் இந்த பர்ட்டிகுலர் காலம் நேம் அண்ட் ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள்லேருந்து இன்டூ அவுட்புட் ஃபைல். ஸோ உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அத வந்து டெம்ப் இது வந்து இது நீங்க என்ன பாத் வேணாலும் குடுக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். பிகாஸ் இந்த பாத் வந்து உங்களோட மெஷின்ல தான் வந்து ரைட் ஆக போகுது. ஸோ டெம்ப் டைரக்டரியில out.txt அப்படின்ற ஒரு ஃபைல்ல ரைட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அ அந்த யூசர் வந்து அட்டாக்கர் வந்து எஸ்எம்பி ஷேர் மூலியமா அக்சஸ் பண்ணி HTTP சர்வர் ரன் ஆச்சுன்னா, அதுலருந்து அவரால எடுத்து பார்க்க முடியும். ஸோ இத பத்தி தான் அவங்க வந்து லேப்லயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அத பார்க்கலாம் பிராக்டிகலா. அண்ட் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பி கமாண்ட் ஷெல் மூலியமா நம்ம வந்து இந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த லாக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட மெஷின்ல வந்து வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆரக்கிளுக்கு இந்த கமாண்ட்ஸ் பயன்படுத்துற மாரி இருக்கும். ஓஓபிக்கு ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் லேப் வந்து குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ் ஐம் ஜஸ்ட் செக்கிங் ஃபார் த ஓகே. இதோ இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் தான் கைஸ். ஸோ இந்த யூஆர்எல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஓபி வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க யூசர் நேம் வந்து விசிட்டர் நேம் வந்து டெம்ப் அண்ட் யூசர் ஐடி அண்ட் டைம் நேம் இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது பிஹெச்பி ஸ்னிப்பெட் குடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இங்க விசிட்டர் நேம் வந்து எடுத்துக்குது அண்ட் விசிட்டர் நேம் எடுத்த அப்புறம், அந்த விசிட்டர் வந்து இந்த பர்ட்டிகுலர் டேபிள்ல இருக்காரான்னு பாக்குது. ஸோ இட் வில் கிவ் யூ த ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட். அண்ட் இங்க எந்த ஒரு புரொடக்ஷனும் இருக்கிற மாரி தெரியல. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் மாரி. ஸோ இட் ஜஸ்ட் டேக்கிங் அவுட். And it's important to note that MySQL system variable secure file type may be set. ஒருவேளை செட் ஆயிருந்தா மேபி யூ கேன் யூஸ் இன்டூ அவுட்புட் ஃபைல் டு ஸ்பெசிஃபிக் டைரக்டரி ஆர் இது எம்டியா இருந்தா இட் டஸ் நாட் எக்ஸ்போஸ் எனி டைரக்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூ கேன் ப்ரிப்பேர் த பேலோட்
ஸோ நம்ம ஆல்ரெடி குடுத்த ஒரு பேலோட் மாரி தான் லைக் 1 சிங்கிள் கோட் செமிகோலன் குடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ட முடிக்கிறீங்க. தென் நீங்க என்ன பண்றாங்கன்னா, செலக்ட் அட் வெர்ஷன். ஸோ அட் வெர்ஷன வந்து எடுத்துக்குது. ஸோ இத எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஃபைல்ல வந்து எழுதுது. ஸோ இந்த அவுட்புட் ஃபைல்ல எங்க வரும்னு நம்ம சொன்னோம்? ஆ ஐ கெஸ் MySQL ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். MySQL அண்ட் MariaDBல மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்டூ அவுட்புட் ஃபைல் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபி அண்ட் லாக்ஸ் அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட மெஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்பி சர்வர் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த கமாண்டோட பிரேக் டவுன் இங்க குடுத்துருப்பாங்க. படிச்சு பாருங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எஸ்எம்பி சர்வர ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க குடுத்துருக்காங்க. லிசனர் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இம்பாக்ட் அப்படின்ற ஒரு டூல் உங்களோட மெஷின்ல காலி லினக்ஸ்ல ஆர் உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் அது இருந்துச்சுன்னா, எஸ்எம்பி சர்வர் டாட் பை அப்படின்ற ஃபைல் இருக்கும். ஸோ அதுலருந்து நீங்க வந்து ஒரு சர்வர வந்து லிசன் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு யூ கேன் காப்பி திஸ் கமாண்ட் அண்ட் டைரக்ட்டா அட்டாக்கர் பாக்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு நான் அந்த எஸ்எம்பி சர்வர் டாட் பை அப்படின்னு முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். லொகேட் கமாண்ட் பயன்படுத்தி. ஸோ லொகேட்ல ஓகே எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இம்பாக்ட் எஸ்எம்பி சர்வர் ஐ கெஸ் நம்ம அந்த ஃபுல் பாத்து குடுக்குற மாரி தான் இருக்கும். ஆர் லொகேட் இன் பாக்கெட். ஓகே இன் பாக்கெட்ல உள்ள எல்லா இதுவுமே எடுத்து காமிக்குது. ஸோ இது வந்து கிரப் பண்ணி அந்த சிங்கிள் கோட் பயன்படுத்தி எஸ்எம்பி சர்வர மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஓகே ஒர்க் ஆகாதா? எஸ்எம்பி சர்வர் டாட் பை இன் பாக்கெட் தானே. கரெக்ட் தான். ஏன் ஒர்க் ஆகல? கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. மேபி அது தனி கமாண்டா எடுத்துக்குதான்னு தெரியல. ஸோ இம்பாக்ட் எதுல இருக்கு முதல்ல பார்ப்போம். இம்பாக்கெட் எந்த ஃபோல்டர்ல வருது? லொகேட் எஸ்எம்பி சர்வர் டாட் பை அப்படின்னு தெளிவா குடுத்துடுறேன். ஸோ தட் இட் வில் கிவ் மீ த ஓகே ஏதோ இருக்கு பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் தான் நீங்க எடுத்துக்கணும். பிகாஸ் நீங்க இங்க டைரக்ட்டா நான் பைத்தான் எஸ்எம்பி சர்வர் அப்படின்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு வொர்க் ஆகாது. பிகாஸ் அது வந்து வேற ஒரு பாத்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த ஃபுல் பாத் குடுக்குற மாரி தான் இருக்கும். பைத்தான் 3 அது. அண்ட் இந்த பர்ட்டிகுலர் பாத்த குடுத்துக்கோங்க. அண்ட் பாத் குடுத்த அப்புறம் நீங்க இந்த கமாண்ட்ஸ பாஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ தட் இட் வில் ஸ்டார்ட் த எஸ்எம்பி சர்வர் ஷேரிங். ஸோ இது வந்து நீங்க யூசுவலா அந்த ஓஐசிபி பண்ணும்போதுமே வந்து ஒரு ஃபைல டார்கெட் மெஷின்லேருந்து உங்க மெஷினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்குமே இத பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம எப்படி பைத்தான் சர்வர் வந்து லிசனிங்க்கு யூஸ் பண்றோமோ, ஆர் ஏதாவது ஃபைல ஹோஸ்ட் பண்ண யூஸ் பண்றோமோ, அது மாரி இது மூலியமா நம்ம ஃபைல வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இத என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க லிசனர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாரி வந்துரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா இந்த கமாண்ட் குடுத்தாங்கல்ல, இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாடிஃபை பண்ணணும்னா, உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி ஆர் உங்களோட காலி மெஷின் ஐபி. இப்ப நீங்க காலி மெஷின்லேருந்து ட்ரையாக்னி யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட 10.0 ஐபி இங்க குடுக்குற மாரி இருக்கும். நான் அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால ENS5 ஐபி நான் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, ஓப்பன் நியூ டேப் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் இட் அண்ட் ஸோ நான் ஏன் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணேன்னே தெரியல. ஸோ இது இருக்கட்டும். ஓகே சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அதுல நீங்க மாடிஃபை பண்ணா ஆர் ஓகே நான் ஏன் டெர்மினல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இஃப் கான்ஃபிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஐபி எடுக்கணும்ல அட்டாக்கர் பாக்ஸோட ஐபி. ஸோ அதுதான். அதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணேன். சேஃப் கான்ஃபிக் ENS5. ஸோ இதுதான் வந்து என்னோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி. ஓகேவா? இத வந்து நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல வச்சிருக்க கமாண்ட்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கமாண்ட். ஸோ இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, செலக்ட் அட் வெர்ஷன். ஸோ இந்த கமாண்ட் வந்து ரன் ஆயிட்டு, இதுக்கான ஃபைல் வந்து நம்மளோட out.txt ஃபைல்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டெம்ப் ஃபோல்டருக்குள்ளார இருக்கும். ஸோ இது அப்படியே ரன் ஆகட்டும். ஊப்ஸ் எங்கேயோ அப்ளிகேஷன காணோம். ஓகே. ஸோ இங்க டெம் அப்படின்ற இடத்துல இந்த கமாண்ட்ஸ வந்து ரன் பண்ணி பாருங்க. இங்க வந்து என்ன வருது நமக்கு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. அண்ட் பேரலலா நீங்க வந்து டெர்மினல்ல போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு லிசனர்ல ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு. இன்கமிங் கனெக்ஷன் அண்ட் ஆத்தென்டிகேட் மெசேஜ் அப்படின்னு வருது. URL SQL ஆத்தென்டிகேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருதா?
ஸோ இங்க உங்களோட டெம்ப் டைரக்டரியில போய் பாருங்க. ஸோ /temp அப்படின்னு குடுத்துட்டு எல்எஸ் குடுங்க. நமக்கு வந்து இங்க புது ஃபைல் ஒண்ணு வந்திருக்கும். out.txt அத வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு MariaDBயோட வெர்ஷன் வந்து ரைட் ஆயிருக்கும். பிகாஸ் வி கால் தட் ஃபங்ஷன் add வெர்ஷன்னு குடுத்ததுனால MariaDBயோட வெர்ஷன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க டாஸ்க்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் த MariaDB வெர்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச மொத்த வெர்ஷன் இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து அங்க பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் at பேஸ் டைரக்டரி. ஓகே, இது வந்து எந்த பேஸ் டைரக்டரியில இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நான் மறுபடியும் அப்ளிகேஷனுக்கு போறேன். அப்ளிகேஷன்ல போயிட்டு add வெர்ஷனுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் இதுல வந்து என்ன பண்றோம்னா, ஃபைல் நேம நம்ம மாத்தி விட்டுறலாம். ஸோ out.txt க்கு பதிலா out1.txt அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் இங்க மறுபடியும் எல்எஸ் குடுங்க. ஸோ நமக்கு புது ஃபைல் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு. cat out1.txt அப்படின்னு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் டைரக்டரிக்கான ஆன்ஸரும் வந்து கிடைச்சிரும். ஸோ நவ் யூ கேன் ஏபிள் டு ட்ரை மல்டிபிள் மெத்தட்ஸ். லைக் உங்களால இப்போ எல்லா எஸ்கியூஎல் கொரியுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம யூசுவலா பண்ற மாரி டேபிள்ஸ், டேட்டாபேஸ், காலம் நேம்ஸு, ரோஸ் நேம்ஸு, டேபிள் நேம்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம எனுமரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டாஸ்க் 7 வந்து பார்த்தீங்கன்னா, அதர் டெக்னிக்ஸ். ஸோ இது இல்லாம வேற என்னென்ன டெக்னிக்லாம் இருக்கு அட்வான்ஸ் எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா, HTTP ஹெட்டர் இன்ஜெக்ஷன். நம்ம யூசுவலா வந்து எக்ஸஸஸ்லாம் ட்ரை பண்ணும்போது, யூசர் ஏஜென்ட் ஃபீல்டுல வந்து நம்ம எக்ஸஸஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். அதே மாரி தான் நம்ம எஸ்கியூஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யூசர் ஏஜென்ட், ரெஃபரர் ஹெட்டரு, எக்ஸ் ஃபார்வர்டர் ஃபார். ஸோ இந்த மாரி ஹெட்டர்ஸ்லயும் நீங்க வந்து எஸ்கியூஎல்ஐ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. லைக் சிங்கிள் கோட் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 1 ட்ரூ கண்டிஷன் அப்படின்னு. அண்ட் அதுக்கான லேப் யூஆர்எல்லும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ இது பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட்டர்ஸ்லயே வந்து இதுக்கான ஸோ இந்த எஸ்கியூஎல் கொரிய நீங்க இன்ஜெக்ட் பண்றீங்க. மறுபடியும் அந்த ஹெட்டர கால் பண்ணும்போது, அந்த கொரிக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த லேப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ HTTP ஏஜென்ட் அப்படின்னு. ஸோ மத்த யூஆர்எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். ஜஸ்ட் சைபர் ஷெஃப்ட் மட்டும் இருக்கட்டும். பின்னாடி நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ HTTP ஏஜென்ட்ஸ்லாம் நீங்க இப்போ இத ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க எப்பலாம் நீங்க ரீஃப்ரெஷ் பண்றீங்களோ, அந்த யூசர் ஏஜென்ட்லாம் வந்து இங்க அப்டேட் ஆகுது அவங்களோட லாக் ஃபைல்ல. ஸோ அதுதான் வந்து இங்க கோட் ஸ்னிப்பெட்லயும் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நியூ லாக் இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் இன்சர்ட் இன்டோ லாக்ஸ் யூசர் ஏஜென்ட் வேல்யூலாம் ஆகுது. அண்ட் ஸோ இதில தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். லைக் இன்சர்ட் இன் த சென்ஸ் யூசர் ஏஜென்ட் ஃபைல்லாம் இங்க ஆட் ஆகுதுல்ல, அதில தான் நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் HTTP ஹிஸ்டரியில வந்திருக்கா? ஓகே. இத வந்து என்ன பண்ணணும்னா, ரிப்பீட்டர்ல போயிட்டு ஆ யூசர் ஏஜென்ட்க்கு பதிலா நம்ம சும்மா ஒரு எக்ஸர்சைஸ் ஸ்கிரிப்ட் குடுத்து பார்ப்போம். சின்ஸ் இட் இஸ் ஸ்டோரிங் இன் த லாக்ஸ் ஃபைல். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா. ஓகேவா? ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 அப்படின்னு குடுத்துட்டு 200 ஓகே வந்துருச்சா? இப்ப நம்ம இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகுது? எதுவுமே வரல. ஓ! வாட் மேன்! நான் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன். எக்ஸர்சைஸ் இல்லையா? இல்லையே, இது வந்து ஒரு ஸ்டோர்ட் கைண்ட் ஆஃப் திங் தானே. ஓகே, இத ரிஃப்ரெஷ் பண்ணலாம். மேபி ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸ் தானா? ஓகே. ஸோ நம்ம போற பாராமீட்டர்ல மாடிஃபை பண்ணி எக்ஸர்சைஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா. ஃபார்வர்ட் அப்படின்னு குடுத்துட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணுங்க. இப்ப பர்ப் சூட்ல உங்களுக்கு அலர்ட் அடிக்கும். மேபி இட்ஸ் ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே, இது ஸ்டோர்டு தான் ஆக்சுவலி. நான் முன்னாடி அனுப்பிச்ச அலர்ட்டுமே இங்க வருதா? ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த பேஜ நான் விசிட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வரல. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் தான் நெனைக்கிறேன். ஸ்டோர்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இதே மாரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, எக்ஸர்சைஸ் ஸ்கிரிப்ட் அடிச்ச மாரி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் ஏஜென்ட் ஃபீல்டுல எஸ்கியூஎல் பேலோடும் அனுப்ப போறோம். ஸோ பிரிப்பேரிங் த பேலோட். ஸோ நீங்க என்ன பேலோட் குடுக்க போறீங்கன்னா, சிங்கிள் கோட் குடுத்துட்டு யூனியன் செலக்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு குடுக்க போறீங்க. ஸோ நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு காலம வந்து யூசர் அப்படின்ற டேபிள்லேருந்து எடுக்க போறோம். அண்ட் இது வந்து சிங்கிள் கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் க்ளோசிங் த ஸ்கிரிப்ட். யூசுவலா நீங்க எப்படி வந்து எக்ஸர்சைஸ்ல
ஸ்கிரிப்ட் குடுத்து நீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து இன்புட் ஃபீல்ட் எதுல முடியுதோ, இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள்ல முடியுதுன்னா, சிங்கிள் கோட் கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களோ, அதே மாரி இதுல ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அத முடிக்கிறதுக்கு தான் சிங்கிள் கோட் குடுப்பீங்க. தென் யூனியன் செலக்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்புறம் செமிகோலன் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஹாஷ் வேல்யூ ஆர் டேஷ் டேஷ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, கமாண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ இது குடுக்கறது மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, அவங்க குடுத்த அதே கமாண்டே நான் ட்ரை பண்றேன். அண்ட் வெர்ப்ல இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இத எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர்ல வச்சுக்கலாம். பிகாஸ் வி மே யூஸ் இட் ஃபார் ஃபர்தர் பர்ப்பஸஸ். ஸோ நான் இத ஃபர்ஸ்ட் சென்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நமக்கு குடுத்த பேலோட இங்க வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இத அப்படியே குடுத்து பாருங்க. யூனியன் செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ கெஸ் செட்டிங்ஸ்ல ப்ரௌசர்ல அலோ ப்ரௌசர் டூ ரன் இன் சாண்ட்பாக்ஸ்ன்னு குடுத்தா தான் இங்க ரெண்டர் ஒர்க் ஆகும் உங்களுக்கு கம்யூனிட்டி எடிஷன்ல. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு. அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஐ கெஸ் அந்த பாப் அட்டாக்கர் தான் நெனைக்கிறேன். ஸோ ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் குடுத்த அப்புறம் நமக்கு தெரியுதா? அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசுவலான மெத்தட். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யுஆர்எல் என்கோட் எதுவுமே பண்ணல. டைரக்ட்டா நம்ம நம்ம பேலோட் குடுத்தோனே யூசர் ஏஜென்ட்ல வொர்க் ஆச்சு. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அண்ட் இவங்க வந்து ஜஸ்ட் கர்ல் கமாண்ட் மூலியமா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ப்ராக்ஸி ரிப்பீட்டர்ல போடாம, கர்ல் கமாண்ட் மூலியமா அந்த பர்ட்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து எனுமரேட் பண்றதுக்கு இங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இங்க வந்திருக்கும் உங்களுக்கு. அட்டாக்கர் அண்ட் டெஸ்லா. ஓகேவா? ஸோ ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான மெத்தட் இவங்க குடுத்துருப்பாங்க. அண்ட் ஓகே. ஆ consider store procedure designed to retrieve user data based on the username and select start from username. ஓகே. இது ஏதோ பேலோட் வந்து டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். யூசர்நேம் வந்து யூசர்நேம் அண்ட் முன்னாடியும் பின்னாடியும் டபுள் கோட்ஸ் க்ளோசிங். அண்ட் நீங்க ஏபிஐ டெஸ்டிங் பண்ணீங்கனாலும் இந்த மாரி எக்ஸ்எம்எல், ஜேசன் இன்ஜெக்ஷன் வந்து ட்ரை பண்ணுவீங்கல்ல. லைக் சாரி அந்த எக்ஸ்எம்எல் அண்ட் ஜேசன் பாடிஸ்லாம் போகும். ரெஸ்ட் ஏபிஐஸ் ஆர் சோப் ஏபிஐஸ் வந்து நீங்க பண்ணும்போது, அப்போ வந்து நீங்க பேலோட்ஸ்ல அட்மினுக்கு பதிலா இந்த மாரி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூலியன் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் இஸ் அட்மின். அண்ட் அட்மின்லயே இந்த பர்ட்டிகுலர் பேலோட் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டூ பாஸ்வேர்ட். இட் குட் ரிசல்ட் இன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓகே. நம்மளோட டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபிளாக் எடுக்கணும்னா சொல்றாங்க. என்னன்னா, "தி வேல்யூ ஆஃப் தி ஃபிளாக் ஃபீல்ட் இன் தி புக்ஸ் டேபிள் வேர் புக் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 1." ஓகேவா? ஓகே. நமக்கு ஃபிளாக் ஃபீல்டும் வேணும். புக் ஐடியும் வேணும். ஸோ இது 2மே ஐ கெஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் நேம்னு நெனைக்கிறேன். புக்ஸ்ங்கிறது டேபிள் நேம் அவங்களே குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம HTTP அ இன்ஜெக்ஷன் சொன்னோம்ல. ஹெடர் இன்ஜெக்ஷன். ஸோ அதிலேயே நம்ம இது பண்ணி பார்ப்போம். இதே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பதிலா புக் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்ட் கமா போட்டுட்டு ஃபிளாக் யூஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த டேபிள்ல இருந்துன்னா, புக்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஓகேவா? ஸோ இப்போ சென்ட் அப்படின்னு குடுங்க. இது வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர். அண்ட் அது வந்து ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இதுதான். இது அந்த ஃபிளாக் ஆக்சுவலி. டிஹெச்எம் ஹலோ அப்படின்னு இருக்கு. இது அந்த ஃபிளாக். ஸோ வி ஹேட் எக்ஸ்ட்ராக்டட் த காலம் ஃபிளாக். டிஹெச்எம் ஹலோ அப்படின்னு வருது. அண்ட் வாட் ஃபீல்ட் இஸ் டிடெக்டட் ஆன் த சர்வர் சைட் வென் எக்ஸ்ட்ராக்டிங் த யூசர் ஏஜென்ட். ஓகே. யூசர் ஏஜென்ட் டிடெக்ட் பண்றதுக்கு என்ன ஃபீல்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஹெடர்ஸ் ஹெடர்ஸ் கிடையாதா? யூசர் ஏஜென்ட் ஆக்சுவலி. நம்ம கர்ல் கமாண்ட்ல கூட பார்த்தோம். யூசர் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன். ஸோ நம்ம என்னதான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம மேனுவலா இப்ப பார்த்தாலுமே, லைக் நம்மளால எல்லா பாராமீட்டர்லயும் எல்லா பேலோடுமே ட்ரை பண்ண முடியாது. கண்டிப்பா வி நீட் ஆட்டோமேட்டட் மெத்தட். ஸோ அதுக்கு இவங்க சில டூல்ஸுமே குடுத்துருக்காங்க. அ என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் மேப் அதாவது கிங் ஆஃப் த எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்கியூஎல் நின்ஜா, ஜேஎஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அண்ட் பிபிக்யூ. என்ன அது சாப்பாட்டு பேர்லாம் இருக்கு. ஸோ பிபிக்யூ எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு டூல். ஓகேவா? பிளைண்ட் எஸ்கியூஎல் கண்டுபிடிக்கிறது. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த GitHubலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கும். பட் இஃப் யூ சி எஸ்கியூஎல் மேப்போட GitHub
லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பீன் அப்டேட்டட் லைக் என்ன சொல்றது? லாஸ்ட் மந்த் ஆர் 2 மந்த்ஸ் ஆர் 5 மந்த்ஸ் அப்படிதான் இருக்கும். பட் மத்த டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ்கேல் மேப் கூட இன்னொரு அல்டர்னேட்டிவ் டூலுமே இருக்கு. ஈவன் ஐ யூஸ்ட் இட் ஃபார் மை பெர்சனல் அசஸ்மென்ட். ஸோ அதோட பேர் வந்து கௌரி அப்படின்னு வரும். ஸோ ஐ குட்ன்ட் ஸ்பெல் இட் கரெக்ட்லி. ஸோ கௌரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கிட்டப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா வரும். ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் லிங்க்கே. இதுவுமே கிட்டப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி வொர்க் ஆகுமோ, அதே மாரி தான் வொர்க் ஆகும். ஸோ இதோட பேரு கௌரி அண்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இதுவுமே கமாண்ட் லைன் டூல் தான். நீங்க எப்படி வந்து எஸ்கியூஎல் மேப்ல என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் குடுப்பீங்களோ அதேதான். பட் இட் இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் எஸ்கியூஎல் மேப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான பிஓசி இங்க மாரி எடுத்து குடுக்குதா? ஸோ இப்படிதான் இருக்கும் கௌரி டூல். இதுவுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, கிட் க்ளோன் பண்ணி அத எப்படி யூஸ் பண்றதுன்னு இவங்க குடுத்துருப்பாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்றது? எப்படி யூஸ் பண்ணது? என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுது? அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இவங்க வந்து ஆட்டோமேஷன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தியரி பார்ட் தான் குடுத்துருக்காங்க. விச் இஸ் போர்ட் 1 அண்ட் நம்ம ஜஸ்ட் டாஸ்க்க மட்டும் முடிச்சிடலாம். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த யூஆர்எல்லேருந்து எஸ்கியூஎல் மேப் ஆர் கௌரி டூல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? So, does the dynamic nature of SQL query assist a pen tester in identifying? No. ஸோ அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? இதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, எஸ்கியூஎல் மேப் ஃபர்ஸ்ட்டு என்னோட என்ன சொல்றது? என்னோட அட்டாக்கர் பாக்ஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். நான் எஸ்கியூஎல் மேப் அப்படின்னு டைப் பண்றேன். ஐ கெஸ் இட் இஸ் தேர் அண்ட் கௌரி டூல் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். கௌரி டூல் இருக்காது. யூ நீட் டூ கிட் க்ளோன் இட் அண்ட் யூ நீட் டூ யூஸ் இட். ஸோ கௌரி டூலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ டிட்ன்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எஸ்கியூஎல் கொரி உள்ள ஆர் இந்த பாராமீட்டர் தான் வல்னரபிள்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் வி ஆல்ரெடி சீன் அ பர்ப் எக்ஸ்டென்ஷன் கால்ட் ஹண்ட் ஸ்கேனர். ஸோ ஹண்ட் ஸ்கேனர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தி எந்தெந்த பாராமீட்டர்லலாம் எஸ்கியூஎல் கொரி ட்ரை பண்ணலாம்னு அதுவே வந்து உங்களுக்கு சஜஷன் குடுக்கும். நீங்க வந்து மேனுவலா ரிப்பீட்டர்ல ட்ரை பண்ண அப்புறம் உங்களுக்கு எரர் மெசேஜ் அடிச்சாலும் சரி, இல்ல ஸ்லீப் கமாண்ட் குடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு லேட் ஆனாலும் சரி, ஆ ஒன்ஸ் நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த ஆட்டோமேஷன்ஸ் டூல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு டூ மச் ஃபர்தர் லைக் ஈஸியா உங்களால எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் கௌரி டூல இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அண்ட் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இது எதுவுமே வந்து அவங்க ட்ரையாக்மேல குடுக்கல. நான் ஜஸ்ட் மேனுவலி ஸ்டெப் எடுத்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். பிகாஸ் சின்ஸ் இது நம்ம அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னு டாபிக் மட்டும் போட்டு, என்னடா அவன் வெறும் தியரியா அவங்க குடுத்தது மட்டும் சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல. ஸோ அதனால தான். ஸோ கௌரி டூல் அப்படியே வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓப்ஸ்! பைத்தான் யூஸ் பண்ணணுமா? ஓ! என்னய்யா இது? ஆக்சுவலி ரெக்யர்மென்ட்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலி நீங்க ரன் செட்டப் கமாண்ட் இருக்கு. அப்பதான் வந்து இது வொர்க் ஆகும். ஓகே. ஆர் இது இல்ல இது. பைதான் 3 குடுத்து பைதான் 3 ஆல்ரெடி இருக்கு அந்த மெஷின்ல நம்ம பார்த்தோம். அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னய்யா இது ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப பைத்தான் கௌரி அப்படின்னு குடுத்து பார்ப்போமா? ஓகே. இந்த தண்ணி சவுண்ட் எல்லாம் கேக்குது. பைதான் 3 ஒர்க் ஆகல. ஆர் ஜஸ்ட் கௌரின்னு குடுத்தா ஒர்க் ஆகணுமா? எப்படி குடுத்துருக்காங்க அவங்க? கெட் க்ளோன் எல்லாமே குடுத்தோம். ஜஸ்ட் கௌரின்னு குடுத்தாவே இன்ஸ்டால் ஆகணும். ஸோ அதோட பேர் கௌரி தானா? எனக்கே டவுட்டா இருக்கு. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. கௌரி, கௌரி. ஓப்ஸ்! கௌரவ் அப்படின்னு போட்டேன். ஓகே. ஏதோ நெறைய ட்ரேஸ் பேக் எரர்லாம் அடிக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க மேனுவலா கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மேபி இது அட்டாக்கர் பாக்ஸ்ல ஏதோ ஒரு டிபெண்டன்சி எரரா என்னன்னு தெரியல. ஆர் ஆப் இன்ஸ்டால் ஐஃபன் ஆப் அப்படின்னு குடுப்போம். டிபெண்டன்சி எரரா இருந்தா கிளியர் பண்ணி விட்டுரும் லினக்ஸ்ல. ஸோ இப்ப கௌரிய ரன் பண்ணி பாருங்க. ஓப்ஸ்! நான் மறுபடியும் ஏதோ ஒரு அந்த ரெக்வயர்மென்ட்ஸ் ஃபைல்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். நீங்க அத ஆக்சுவலி என்ன பண்றது? ஒரு பில்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சான்னு தெரியல. ஒரு இத ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இப்போ ரீசென்ட்டா வந்து பைத்தான்ல அந்த பிப் இன்ஸ்டால் வந்து வொர்க் ஆக மாட்டேங்குது. ஆ சம் டைப் ஆஃப் இது வந்திருக்கு. ஸோ டூ அப்டேட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மேபி இத ரன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் கௌரின்னு வருதேய்யா! இந்நேரம் அப்ப வொர்க் ஆகணுமே! ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. என்னன்னு தெரியல.
ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பேரலலா ரன் ஆகட்டும் வேணா. பிப் ஏதோ அப்டேட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ்எம்பி லிசனர வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம எஸ்கியூஎல் மேப்லயே பார்க்கலாம். நம்ம பார்த்த அதே அப்ளிகேஷன், அதாவது இந்த யூசர் நேம், ஆ HTTP ஏஜென்ட் வேணாம். நம்ம அந்த முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாவது ஒரு யூஆர்எல் எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூஆர்எல் படுத்துருச்சா, உயிரோட இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஆட் 1 ஹவர் அப்படின்னு குடுத்துருக்கலாம். அதே மாரி என்னோட லேப் அதுவுமே வந்து கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவுமே எக்ஸ்டெண்டட்ன்னு குடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அண்ட் இப்ப போயிட்டு இத ரீஃப்ரெஷ் பண்ணுங்க லேப. அப்பதான் உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன்ல வரும். ஸோ நம்ம பார்த்த செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஓகே. இது வந்து ஆக்சுவலி நீங்க போஸ்ட் ரெக்வெஸ்ட் இதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெட் ரெக்வெஸ்ட்ட பார்த்துடலாம். தென் வி கேன் கோ அஹெட் வித் த போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஸோ ஃபில்டர் ரிவிஷன்ல நமக்கு குடுத்த லேப் ஓகே இதுதான். இந்த லிங்க்ல நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் மேப் எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். தென் வி கேன் கோ அஹெட் வித் த போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இதான் அந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல். ஸோ 1ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எஸ்கியூஎல் மேப் ட்ரை பண்ண போறோம். ஸோ எஸ்கியூஎல் மேப் அப்படின்னு போட்டுட்டு இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் போடுங்க. அண்ட் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூன்னு இருக்குல்ல, அதுல போயிட்டு நான் ஹேஷ்டேக் வேல்யூ குடுக்குறேன். அண்ட் என்டர் குடுங்க. ஸோ நான் ஏன் வந்து ஹேஷ்டேக் வேல்யூ குடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிகாஸ் நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஆர்எல் குடுக்குறீங்கன்னா, அது எஸ்கியூஎல் மேப் டிடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் வேல்யூ குடுக்கணும். இதுவே வந்து நீங்க போஸ்ட் ரெக்வெஸ்ட்டா இருந்தா, அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்ட கம்ப்ளீட்டா நீங்க கேப்சர் பண்ணி, நீங்க எஸ்கியூஎல் மேப்ல -r அப்படின்ற ஃபிளாக் யூஸ் பண்ணி குடுக்கும்போது, அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல எந்த பாராமீட்டர் அப்படின்னு தேடுறதுக்காக இந்த ஹேஷ்டேக் வேல்யூ குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து யூசர் நேம் இஸ்குவல் ஹேஷ்டேக் வேல்யூ குடுக்குறேன். ஸோ இங்க வந்து எஸ் அப்படின்னு கஸ்டம் இன்ஜெக்ஷன் மார்க்கர் அப்படின்னு கேக்குதா? ஸோ டூ யூ வாண்ட் டு ப்ராசஸ் இட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் லிட்டில் பிட் சோ தட் யூ கேன் வியூ இட் கரெக்ட்லி. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? எஸ்கியூஎல் லைக் வல்னரபிள் அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம மேனுவலா ட்ரை பண்ணது எல்லாமே இது வந்து ஒவ்வொரு லைக் ஆட்டோமேட்டட் வேல ஒவ்வொன்னா செக் பண்ணும். லைக் ஃபர்ஸ்ட் அந்த யூஆர்எல் வந்து அலைவா இருக்கா இல்லையா? ஆர் இதுல ஏதாவது வேப் ஆர் ஐபிஎஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா இல்லையான்னு வரும். ஸோ இங்க வந்து வருது. அண்ட் அப்ளிகேஷன் யூஆர்எல் லைக் பாராமீட்டர் வந்து டைனமிக் அப்படின்னு வருது. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் MySQL அப்படின்னு வருது. அண்ட் ஈவன் இட் இஸ் வல்னரபிள் டு எக்ஸஸஸ் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் வி நோ தட் பிகாஸ் அந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர் வந்து எக்ஸஸஸ்க்கும் வல்னரபிள் தான். அண்ட் ஓகே இங்க என்ன கேக்குதுன்னா, டு யூ வாண்ட் டு இன்க்ளூட் ஆல் த டெஸ்ட் ஃபார் MySQL எக்ஸ்டெண்டிங் பார்ட் லெவல் 1 ரிஸ்க் 1 பிகாஸ் இது லெவல் 1 ரிஸ்க் 1ங்கிறது ஃபிளாக்ஸ். நீங்க இதெல்லாம் எப்போ பயன்படுத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் மேப் யூஸ் பண்ணும்போது இது ஸ்டார்டிங் வித் லெவல் 1 ரிஸ்க் 1. இப்போ நீங்க ரொம்ப லைக் அந்த வேஃப் இதெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் பைபாஸ் பண்ணணும்னா, இந்த லெவல்ஸ் அண்ட் ரிஸ்க் நம்பர்ஸ்லாம் வந்து மாத்துவீங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து எஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஒய் குடுத்தீங்கன்னா, அதாவது எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு இப்போ MySQLக்கு இப்போ நமக்கு ஆல்ரெடி MySQL மேப் கண்டுபிடிச்சிச்சு. இது வந்து MySQL டிபி பேக் எண்ட் டிபி அப்படின்னு ஓகேவா? ஸோ அதுக்கான கொரீஸ் மட்டும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு கொரியா ட்ரை பண்ணும். நம்ம மேனுவலா ட்ரை பண்ணது இல்லாம, இது வந்து ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி எது வந்து வொர்க் ஆகுது, டைம் பேஸ்டா இல்ல பூலியன் பேஸ்டா அப்படின்னு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் சம் டைம். வில் வெயிட் ஃபார் இட். ஆர் நம்ம முடிஞ்சோனே இத ரெஸ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் ரெக்கமெண்டட் டு பெர்ஃபார்ம் ஒன்லி யூனியன் பேஸ்ட் இஃப் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் அனதர் டெக்னிக் ஃபவுண்ட் அப்படின்னு கேக்குது. ஸோ இதுவுமே நான் எஸ் அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் செக்கிங் இட் ஆர்டர் பை டெக்னிக் அப்பீஸ் டு பி யூசபிள். ஓகே ஆர்டர் பை வந்து இங்க வொர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்டிங் நான் வந்து ஆக்சுவலி கீழ பார்த்து படிக்கிறேன். அதனால தான் என்னோட தலை உங்களுக்கு கீழ தெரியும். ஸோ டார்கெட் யூஆர்எல் அப்பீஸ் டு ஹேவ் 999 காலம்ஸ். எப்பாடி? 999 காலம்ஸ் இருக்கு அப்படின்னு வருது. அண்ட் இட்ஸ் ஸ்டில் லோடிங் அப். ஓகே. நான் என்ன பண்றேன்னா, இந்த வீடியோ இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிட்டு, அந்த ரிசல்ட்ஸ் வந்தோனே உங்களுக்கு நான் ரெஸ்யூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ்கியூஎல் மேப் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம முன்னாடி குடுத்த யூஆர்எல்லுக்கு முடியல. பிகாஸ் இட் ஹாஸ் மோர் காலம்ஸ்னால நமக்கு முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதே பர்ட்டிகுலர் டாஸ்க்ல நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண யூஆர்எல் வந்து இதுதான் ஆக்சுவலி. யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ சர்ச் யூசர்ஸ் அப்படின்னு. ஸோ அதில நெறைய காலம்ஸ் இருந்ததுனால நமக்கு எஸ்கியூஎல் மேப் ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஃபில்டர் ரிவிஷன்லயே வந்து நமக்கு அந்த சர்ச் ஃபார் புக்ஸ் அப்படின்ற ஒரு யூஆர்எல் இருந்துச்சுல்ல. ஐ கெஸ் திஸ் இஸ் த ஒன்.
புக் நேம் இஸ் ஈக்குவல் டூ ஸோ இந்த யூஆர்எல்ல நான் பயன்படுத்தி பார்த்தேன். ஸோ எஸ்கியூஎல் மேப் அந்த பர்ட்டிகுலர் புக் நேம் யூஆர்எல் அண்ட் ஹேஷ்டேக் கொடுத்த அப்புறம் நமக்கு அதே மாரி ஒவ்வொன்னா எனுமரேட் பண்ணுச்சு. அண்ட் எனுமரேட் பண்ணிட்டு இது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூஆர்ஐ பாராமீட்டர் வந்து எரர் பேஸ்டுக்கு இன்ஜெக்டபிள் அப்படின்னு வந்துச்சு. தென் அப்படியே கீழ வந்தீங்கன்னா, ஐ கெஸ் இட் இஸ் ட்ரைங் ஃபார் மல்டிபிள் டெஸ்ட் கேஸஸ் அண்ட் கடைசியா நமக்கு வந்து யூஆர்ஐ பாராமீட்டர் வல்னரபிள் அண்ட் யூ வாண்ட் டு ட்ரை இட் அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ நான் எஸ் அப்படின்னு கொடுத்தேன். தென் வந்து 395 HTTP ரெக்வெஸ்ட் ட்ரை பண்ணி நமக்கு ஒரு பிஓசி மாரி எடுத்து குடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, அதே பாராமீட்டர்ல நம்ம ஹேஷ்டேக் குடுத்தோம்ல, புக் நேம் பாராமீட்டர்ல பூலியன் பேஸ்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கு, எரர் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கு அண்ட் டைம் பேஸ்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ என்னென்ன பேலோட் ட்ரை பண்ணுச்சு, என்னென்ன வல்னரபிலிட்டி நேம் அண்ட் அதுக்கான டைட்டில் எல்லாமே வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இப்போ நான் டைம் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டைம் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு யூ கேன் ட்ரை இட் டைரக்ட்லி இன் த ப்ரௌசர். ஸோ தட் நமக்கு இப்போ இங்க ஸ்லீப் கமாண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்லீப் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ 5 செகண்ட் கழிச்சு தான் வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பாண்ட் ஆகணும். ஸோ இப்ப நான் குடுத்த அப்புறம் இன்னும் அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் வரல. ஒருவேள 5 செகண்ட் எடுத்துக்குதுன்னு நெனைக்கிறேன். ஈவன் தோ இத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெர்ப் ரிப்பீட்டர்லயுமே போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ரிப்பீட்டர்ல அந்த டைம் மைல்ஸ் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதையுமே வச்சு நீங்க இது பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்ளிகேஷன்லேருந்து. ஸோ இப்ப தான் எனக்கு அப்ளிகேஷன் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ டூ டூ இட் இந்த ஸோ பிஓசி நீங்க ரிப்போர்ட்ல குடுக்குற மாரி இருந்தா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் பேலோட். இத நான் ரிப்பீட்டருக்கு போட்டுக்கிறேன். இப்போ நீங்க இங்க ரிப்பீட்டருக்கு சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மில்லி செகண்ட்ஸ் வரும். ஸோ இங்கேயுமே ஒரு 5 செகண்ட் லேட் ஆயிட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். சம்டைம் வந்து நீங்க இங்க ஸ்லீப் கமாண்ட் குடுத்து உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது டைம் பேஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கிடையாது. அண்ட் ஈவன் தோ நீங்க இந்த மில்லி செகண்ட் பார்த்துட்டு நீங்க இத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து எஸ்கியூஎல் மேப் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் யாஹ்! ஸோ இது வந்து MariaDB அண்ட் MySQLோட வெர்ஷன் எல்லாமே எடுத்து குடுத்துச்சு. அதோட அவுட்புட் வந்து உங்களோட லோக்கல் டிபில வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் நான் சில ப்ளாக்ஸ் அண்ட் விக்கி பேஜஸ் சொல்றேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட எஸ்கியூஎல் ஹண்டிங்க்கு கண்டிப்பா பயன்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லப் போறது வந்து எஸ்கியூஎல் நெட் எஸ்பிஐ அவங்களோட எஸ்கியூஎல் மேப் இன்ஜெக்ஷன் விக்கி பேஜ். ஸோ இதுல எப்படி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து டிடெக்ட் பண்றது ஒவ்வொரு வேற வேற லைக் கெட் மெத்தட்ல ஆர் போஸ்ட் மெத்தட்ல, போஸ்ட் ஜேசன்ல ஆர் போஸ்ட் எக்ஸ்எம்எல்ல இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்தந்த இடத்துலலாம் நீங்க வந்து எஸ்கியூஎல் அ கொரீஸ் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என்னென்ன கொரீஸ் போடணும் லாஜிக்கல் டெஸ்டிங்க்கு ஆர் அரித்மெட்டிக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அண்ட் பிளைண்டுக்குமே குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் நீங்க எரர் பேஸ்ட்ல இறங்கிடலாம். ஸோ இது எரர் பேஸ்டா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு லைக் என்ன சொல்றது? ஒவ்வொரு டிபிக்குமே வந்து அந்த கமாண்ட்ஸ்லாம் மாறும். ஸோ அதுவுமே இவங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் யூனியன் பேஸ்டுக்கு கமாண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் பிளைண்ட் பேஸ்டுக்கும் கமாண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. தென் ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க இந்த கமாண்ட்ஸ்லாம் இப்போ நமக்கு எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் டிடெக்ஷன் முடிச்சாச்சு. இன்ஜெக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணலாம். லைக் அதுலேருந்து என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்கு, டேபிள் நேம்ஸ் இருக்கு, காலம் நேம்ஸ் இருக்கு. அண்ட் அத எப்படி டம்ப் பண்றது? அத பத்தின லைக் கமாண்ட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் மேப்போட ஓன் விக்கி பேஜ். நீங்க யூஸ் பண்ற எஸ்கியூஎல் மேப்போட விக்கி பேஜ் வந்து GitHubல இருக்கும். அண்ட் அதுலயுமே வந்து ஹெல்ப் கமாண்ட்ல தெளிவா வந்து குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இதுல வந்து டிடெக்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன் பாராமீட்டர் குடுத்த அப்புறம் டெக்னிக்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. அண்ட் இதுலேருந்து தான் எனுமரேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்க என்னென்ன எனுமரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனர் அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. யூசர்ஸ் யார் யார் இருக்காங்க? பாஸ்வேர்ட் ஹேஷஸ் இருக்கா? என்னென்ன பிரிவிலேஜ் இருக்கு அந்த யூசருக்கு? அண்ட் ஒருவேள அவர் எலிவேட்டட் பிரிவிலேஜா இருந்தா, நம்ம அதுவுமே வந்து ஒரு வல்னரபிலிட்டிய குடுக்கலாம். கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டியா. டேட்டாபேஸஸ், டேபிள் நேம்ஸ், காலம் நேம்ஸ் அத டம்ப் பண்றது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இத டிபிஎஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா. ஓகேவா? என்னென்ன டேட்டாபேஸஸ் இதுல இருக்கு அப்படின்னு இந்த யூஆர்எல்ல. ஸோ இதுல அதே யூஆர்எல் குடுத்துட்டு -dbs அப்படின்னு குடுக்குறேன். என்டர் குடுங்க. அண்ட் ஐ கெஸ் இது இப்போ ஃபாஸ்ட்டா நடக்கும்னு நெனைக்கிறேன் நமக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவைலபிள் டேட்டாபேஸ் அப்படின்னு லைப்ரரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா எஸ்கியூஎல் மேப் நடக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் த ரிசல்ட்ஸ். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒவ்வொன்னா இன்ஜெக்ட் ஆகாது. டைரக்ட்டா நீங்க என்ன கொரீஸ் கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு எடுத்துக் குடுக்கும். ஸோ ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, -d அப்படின்னு குடுத்துட்டு நம்மளோட டேட்டாபேஸ் நேம் இது.
ஸோ இப்போ வந்து நமக்கு டேபிள் நேம்ஸ் வேணும். ஸோ ஐஃபன் டேபிள்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் நேம்ஸ் வந்து ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி எடுத்து குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து ஆக்சுவலி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு டிஃபால்ட் டேபிள் நேம்ஸ் கேக்குது. ஸோ எஸ் அப்படின்னு குடுக்குறேன். த்ரெட் வந்து மோஸ்ட்லி 1ன்னே குடுங்க. ஸோ இது ஒவ்வொன்னா மொத்தம் 3393 டேபிள் நேம்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி எந்த டேபிள் நேம் இருக்கு, இல்ல அப்படின்னு எடுத்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க கஸ்டம் வேர்ட் லிஸ்ட் டேபிள் நேம் எனுமரேட் பண்றதுக்கு குடுக்கணும்னா நீங்க குடுக்கலாம். ஓகேவா? ஐ கெஸ் நான் லைக் இத எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னு நீங்க ப்ளாக்லயே கூட பார்க்கலாம். நெறைய இப்போ டிபிஎஸ் சும்மா ஹவ் டு எனுமரேட் ஐஃபன் டிபிஎஸ் இன் மை எஸ்கியூஎல் மேப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நெறைய பேர் ப்ளாக் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ளாக்ன்னு வைங்களேன். இவங்க வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. ஐ கெஸ் நம்ம வி ஆர் இன் எக்ஸ்ஃபில்டரிங் டேட்டாபேஸ் நேம்ஸ். ஸோ ஐஃபன் டிபிஎஸ்ன்னு குடுத்தோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட்க்கு இந்த மாரி தான் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். -r அப்படின்னு குடுத்துட்டு அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஆர் அந்த ரெக்வெஸ்ட்ல குக்கீஸ் ஆர் ஜேடபிலியூடி டோக்கன்ஸ் எத போனாலுமே அது வந்து ரெக்.txt ஃபைலுக்குள்ளார வச்சுக்கோங்க. தென் ஐஃபன் டிபிஎஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான டேட்டாபேஸ் நேம் வரும். அண்ட் டேபிள் நேம்ஸ் எனுமரேட் பண்ண ஐஃபன் டேபிள் நேம்ஸ் -d பப்ளிக்ங்கிறது டேட்டாபேஸ் நேம். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு டேபிள் நேம் கிடைச்ச அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். -d பப்ளிக் -d யூசர்ஸ் டேபிள் நேம் அண்ட் காலம் நேம் கொடுத்துருப்பீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு காலம் நேம் வந்த அப்புறம் ரோஸை வந்து டம்ப் பண்ணணும். அதுக்காக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஐஃபன் டம்ப் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைக்குதான்ட்டு. ஸோ பேக் டு த லேப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டேபிள் நேம்ஸ் அப்படின்னு வருது. ஸோ வேணா என்ன பண்ணலாம், நம்மளால யூசர்ஸ் வந்து எனுமரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஐ கெஸ் யூசர்ஸும் அவங்க எனுமரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்டா ஐஃபன் டம்ப்னு குடுத்து பார்ப்போமா? லெட்ஸ் ட்ரை இட். ஸோ இங்க நான் டைரக்ட்டா என்ன பண்றேன்னா, டம்ப் ஆல் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடுவோம். தனித்தனியா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ எஸ்கியூஎல் மேப்போட டம்ப் ஆல்னு குடுத்தீங்கன்னா, எல்லா டேட்டாபேஸ் என்ட்ரீஸுமே எடுத்து குடுத்துரும். நீங்க ஒவ்வொன்னா ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எஸ் அப்படின்னு குடுங்க. அண்ட் மறுபடியும் எஸ். கஸ்டம் வேர்ட் லிஸ்ட் இல்ல, டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். த்ரெட் வந்து 5 அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு. கொஞ்சம் ஸ்பீடா த்ரெட் கவுண்ட் குடுத்தீங்கன்னா ஸ்பீடா ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ். இப்போ நீங்க எஸ்கியூஎல் மேப்ல இந்த ரெக்வெஸ்ட்லாம் போகுதுன்னு சொன்னோம்ல, 395 ரெக்வெஸ்ட் போகுதுன்னு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து அத பர்ப் ரிப்பீட்டர்ல போட்டு அத வந்து நீங்க பிஓசியா எடுக்கணும்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ராக்ஸி இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு. ஓகே. இந்த பர்ட்டிகுலர் ஃபிளாக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராக்ஸி ஈக்குவல் டு http:/127 அதாவது உங்களோட லூப் பேக் அட்ரஸ் பிளஸ் பர்ப் வந்து எதுல ரன் ஆகுதோ அந்த போர்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க எஸ்கியூஎல் மேப்ல இருந்து அனுப்புற எல்லா ரெக்வெஸ்ட்டுமே இந்த http ஹிஸ்டரியில உங்களால பார்க்க முடியும். அதாவது பர்ப்ல உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபீச்சருமே எஸ்கியூஎல் மேப்ல இருக்கு. அண்ட் யூ ஹேவன்ட் காட் எனிதிங். ஸோ நமக்கு டேபிள் நேம், காலம் நேம் எதுவுமே கிடைக்கல. மேபி நீங்க நெறைய யூஆர்எல்ஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் யூசர்ஸ் மட்டுமாவது இருக்கான்னு பார்க்குறேன். யூசர்ஸ் அப்படின்னு. ஜஸ்ட் யூசர்ஸாவது இருக்காங்களான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அனேபிள் டு ரிட்ரீவ் த நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் யூசர்ஸ். ஓகே. வேற என்னென்னலாம் எனுமரேஷன்ல இருக்கு? எனுமரேஷன் தாண்டிட்டோமா? ஓகே. இங்க தான் வருதுல்ல. ஓகே. பேனர், கரண்ட் யூசர், கரண்ட் டிபி, கரண்ட் யூசர் கூடமா இருக்காது. அந்த டிபில கரண்ட் யூசர் கூடமா இல்ல. ஸோ இன்னொரு விஷயம் வந்து எப்படி நீங்க வந்து என்ன சொல்றது? அப்ளிகேஷன்ல எஸ்கியூஎல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பர்ப் ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணுவீங்க. அது எப்படி பண்றதுன்னு நான் வந்து மாஸ்டரிங் பர்ப் சூட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஆக்டிவ் ஸ்கேன் ++ல எப்படி கான்ஃபிகர் பண்ணி பண்றதுன்னு அதுவும் போய் பாருங்க. ஒருவேளை பர்ப் வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் டேப்ல குடுத்தாவே நீங்க டைரக்ட்டா லைக் எஸ்கியூஎல் மேப்ல அந்த ரெக்வெஸ்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். ஹேஷ்டேக் சிம்பிள் எந்த பாராமீட்டர் வல்னரபிளோ அதில் கொடுத்துட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் தான் வந்து கரண்ட் யூசர். அண்ட் ஹோஸ்ட் நேம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்க ஒவ்வொன்றா எனுமரேட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமோ நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் ஹோஸ்ட் நேம் நான் தப்பா கொடுத்துட்டேன்.
அண்ட் எப்பயுமே எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணாலுமே அப்டேட்டடா வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அட்டாக்கர் பாக்ஸ்ல உள்ளது 1774 நாள் வந்து அவுட்டேட்டடா இருக்குன்னு. அண்ட் வி காட் ஆர் என்ன சொல்றது? எஸ்கியூஎல்ஐ அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஹோஸ்ட் நேம்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் Nmap ரன் பண்ணும்போது நமக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் கைஸ். வேற என்ன ப்ராக்ஸி எப்படி பண்றதுன்னு நான் சொன்னேன். அண்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுமே நம்ம வந்து ட்ரை சொன்னோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போஸ்ட் ரெக்வெஸ்ட்டை இந்த ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளார வச்சுட்டு எந்த பேராமீட்டர் வரணுமோ அதில் ஹேஷ்டிக் போட்டு நீங்கள் பாஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி என்ன இது இங்கே எஸ்கியூஎல் மேப்பே கொடுக்கலையே அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து நீங்கள் இப்போ யூஆர்எல்லோ இல்லை இந்த ரெக்வெஸ்ட் பாடி ட்ரை பண்ணும்போது லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இப்போ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு லெவலா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ரிஸ்க் வந்து 3 வரைக்கும் பண்ணலாம். இதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஓகேவா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா, கௌரி டூலுக்குள்ளார போலாம். ஓகேவா? மோஸ்ட்லி அதுவும் சிமிலரா தான் பண்ணும். பட் சில நேரங்கள்ல எஸ்கியூஎல் பண்ணாத விஷயத்த கௌரி டூல் வந்து பண்ணும். அதனால தான் நான் அந்த பர்ட்டிகுலர் டூல வந்து நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பேக் டூ ரொம்ப நம்ம பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ வேற என்ன இருக்கு? ஓகே பெஸ்ட் பிராக்டிசஸ் வி ஆர் இன் த எண்ட். ஓகே ஒரு செக்யூர் கோடர்ஸ் அதாவது டெவலப்பர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் யூஸ் பாராமீட்டரைஸ்ட் queries ஆர் ப்ரிபேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்புட் வேலிடேஷன் அண்ட் சானிடைசேஷன் முக்கியமா இம்பார்ட்டன்ட். லீஸ்ட் பிரின்சிபல் பிரிவிலேஜ் இது எங்க வரும் அப்படின்னா, இப்ப நம்ம எனுமரேட் பண்ணோம்ல, அதுல வந்து நமக்கு ஹை பிரிவிலேஜ் யூசர் கிடைக்கிறாருன்னு வைங்களேன். இங்க நம்ம எனுமரேஷன் காமிக்கிறேன். ஸோ இதுல எலிவேட்டட் இப்ப பிரிவிலேஜ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு மேட்டர் கிடைக்கும். இத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பிரிவிலேஜ் இத நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பிகாஸ் இது உங்களுக்கு கிடைச்சா உங்களால எந்த ஒரு இதுவுமே வந்து ரன் பண்ண முடியும். ஓகே. அனேபிள் டூ ரிட்ரீவ் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் யூசர்ஸ். மேபி இதுல வந்து பிரிவிலேஜ் யூசர் டிசேபிளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேற யூஆர்எல்ல. ஸோ ஒருவேள அது கிடைச்சது அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டூ ஒருவேள அது அட்மின் பிரிவிலேஜா இருந்தா, யூ கேன் ஏபிள் டூ டூ எனிதிங். யூ கேன் ஏபிள் டூ கெட் அ கமேன்ஷியல் அவுட் ஆஃப் இட். அண்ட் ஓகேவா? அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பா பயன்படுத்துற மாரி இருக்கும். ரெகுலரா நீங்க கோட் ரிவ்யூஸ் பண்ணணும், செக்யூரிட்டி ஆடிட்ஸ் பண்ணணும், பென் டெஸ்டிங் பண்ணணும். பிகாஸ் அப்ளிகேஷனுக்கு நீங்க எப்பப்பலாம் கோட் சேஞ்சஸ் பண்றீங்களோ, அப்பலாம் வந்து பென் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம சொன்ன சஜஷன் எல்லாமே வந்து ஒரு டெவலப்பர்ஸ்க்கு ஒரு செக்யூர் கோடர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். பட் நீங்க ஒரு பென் டெஸ்டரா இருந்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட்டிங் டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்கும்னு நமக்கு தெரியும். MySQL, Postgres, Oracle, MySQL, MS ஓகேவா? ஸோ இந்தந்த இன்ஸ்டன்ட்க்கு நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண முடியுமோ அந்த அப்ளிகேஷனுக்கு லைக் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க பண்ணணும். லீகலா பண்ணணும். ஒரு பென் டெஸ்டிங் பண்ணாலுமே உங்க மேனேஜர் கிட்டயோ, இல்ல கிளையன்ட் கிட்டயோ, ஓகே நான் இத கண்டுபிடிச்சிருக்கேன். கேன் ஐ ட்ரை டூ எக்ஸ்ப்ளாய்ட் இட் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு, இந்த கமாண்ட் ஷெல் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஈவன் நீங்க எஸ்கியூஎல் மேப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஷெல் எடுக்கக்கூடிய சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ப்ராம்ப்ட் ஃபார் இன்டராக்டிவ் ஷெல் அப்படின்னு இருக்கா? ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போமா? பட் நான் இதுக்கு முன்னாடி லைக் இது வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களால ஷெல் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணோம். பட் நமக்கு பிரிவிலேஜ் யூசர் கிடைக்கல. ஒருவேளை ஷெல் கிடைக்குமான்னு நமக்கும் டவுட்டா இருக்கு. ஓகே நமக்கு ஷெல் கிடைச்சிருச்சு. என்னய்யா அது? இன்ஃபோ கெட் சிஸ்டம். இது வந்து விண்டோஸ் மெஷின் தானே? ஓகே இது ஜஸ்ட் நமக்கு ஷெல் கிடைச்சிருச்சு. பட் ஹூ ஆம் ஐ இதெல்லாம் கமாண்ட்லாம் ஒர்க் ஆகல. பட் ஏதோ ஒரு கமாண்ட் பார்த்தேன். பட் இது கிடையாது. அ நமக்கு வந்து மெட்டாப்ரட்டார் மூலியமாவும் ஷெல் எடுக்க முடியும். அண்ட் பிளஸ் நம்மளோட ரிவர்சல் நெட்கேட் லிசனர் மூலியமாவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன கமாண்ட்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ கமாண்ட் இட் ஓகேங்களா? ஐ கெஸ் இந்த ஓஎஸ் கமாண்ட்ன்னு நெனைக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட். ஸோ இப்படிதான் நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட்ஸ்லாம் ஓகே இதுதான் ஆக்சுவலி. காட் இட் கைஸ். ப்ராம்ப்ட் ஃபார் ஓஓபி ஷெல். ஆ இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இட்ஸ் இட். ஆ யுஆர்எல் போட்டுக்கோங்க. எந்த யுஆர்எல்ல நீங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சீங்களோ, அது பக்கத்துல OS-PON அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ ரிமைனிங் டெஸ்ட். ஓகே வேற ஏதோ இது கண்டுபிடிக்குதுன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலி. நான் ஏதோ தப்பா குடுத்துட்டேனா? ஏன் மறுபடியும் இது ரன் ஆகுது? டூ யூ வாண்ட் டூ ஃபங்ஷன் ஓகே.
ஐ கெஸ் நான் அந்த ஒய்க்கு அப்புறம் 3ன்னு குடுத்தேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் புதுசா ஸ்கேன் ஆச்சு. இப்ப டைரக்ட்டா நமக்கு பழைய மாரி வந்துச்சு. ஸோ இதுல என்ன கேட்குதுன்னா, உங்களுக்கு ஐசிஎம்பி எஸ்ஹெச் டனலிங் வேணுமா? ஆர் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்? ஐ கெஸ் இது ஒரு PHP அப்ளிகேஷன். டூ யூ வாண்ட் டூ ட்ரை டூ ப்ரொவோக் தி ஃபுல் பாத் டிஸ்க்ளோஷர்? யாஹ்! அண்ட் கரண்ட் பாத் வந்து ஐ கெஸ் ஓகே. இப்பதான் நமக்கு அந்த பாத்லாம் தேவைப்படுது. ஏன்னா, நமக்கு எரர் மெசேஜ்ல அடிக்கிற பாத்லாம் இங்க நம்ம குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். காமன் பாத்ன்னே நான் குடுக்குறேன். அண்ட் ட்ரைங் டூ அப்லோட் அ ஃபைல் ஸ்டேஜர். ஸோ ஒவ்வொன்னா ட்ரை பண்ணது அனேபிள் டூ அப்லோட் அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம கஸ்டம் பாத்ன்னு குடுத்துட்டு வேணா நம்ம அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த கஸ்டம் பாத் வந்து நம்ம எங்கேயோ கண்டுபிடிச்சோம் காய்ஸ். ஆ சம்வேர் ஆ ஏதோ ஒரு டாஸ்க்ல தான் நம்ம அந்த பேஸ் பேஸ் டைரக்டரி கண்டுபிடிச்சோம். அந்த பாத்த குடுத்தா கூட போதும்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். நோப், நாட் திஸ். ஃபில்டர் டெரிவேஷன். சாரி கைஸ், உங்களோட டைம நான் வேஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கல. பட் ஸ்டில் ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமென்டிங் இட். என்னால லைக் எவ்வளோ முடியுமோ ஆ இந்த மெஷின்ல உங்களுக்கு காமிக்க முடியுமோ அதனால தான். பிகாஸ் நம்ம இப்போ அட்வான்ஸ் எஸ்கியூஎல் பார்க்குறோம்னா, இதோட நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டாபிக்க முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது. ஸோ நமக்கான பாத் வந்து இதுதான் எக்ஸாம் சர்வர். ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதில அப்லோட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ OSPON, ஆ TCP அண்ட் PHP அப்ளிகேஷன், ஃபுல் பாத், அப்புறம் கஸ்டம் பாத். ஸோ நம்மளோட பாத் வந்து இத குடுத்துடலாம். ஓகேவா? இத குடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இட்ஸ் ட்ரைங் டூ அப்லோட். ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியல. பட் யூ கைஸ் கேன் ட்ரை இட். நான் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் தான் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி இத ட்ரை பண்ணி பார்க்கல இந்த அப்ளிகேஷன்ல. பட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. OS கமாண்ட் இதெல்லாம் ரன் பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ட் ப்ரிவெஸ்க் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த ப்ரிவெஸ்க்லாம் எப்போ ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் யூசர் கிடைச்சா தான். ஓகேவா? ஸோ பேக் டூ ரூம். நம்ம எங்க இருக்கோம்? பெஸ்ட் பிராக்டிசஸே ஒண்ணு முடிக்கல. ஓகே. லிவரேஜிங் எரர் மெசேஜஸ் நம்ம இப்ப சொன்னோம்ல, உங்களுக்கு பாத் கிடைச்சா, எரர் மெசேஜ்ல உள்ள பாத் கிடைச்சா, யூ கேன் ஏபிள் டூ அப்லோட் அ மெட்டாபிரட்டர் ஷெல் ஆர் பேலோட் ஹெல்ப் ஆகும். அண்ட் எந்த அளவுக்கு வேஃப் ஆர் ஃபில்டரை வந்து பைபாஸ் பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம். அண்ட் இவங்க கன்கேட் பேலோடு யூஸ் பண்ணுங்க, செலக்ட் பேலோடு யூஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் நியூ லைன் கேரக்டர்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வெர்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் டிடெக்ட் பண்றது. அண்ட் பைவோட்டிங் வியா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல அக்சஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அங்கிருந்து நீங்க லேட்டரல் மூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஜம்ப் இன் டு த சிஸ்டம். நீங்க சிஆர்டிபி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மெஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் கமாண்ட் டஸ் MySQL சப்போர்ட் டு எக்ஸிக்யூட் சிஸ்டம் கமாண்ட்ஸ்? MS SQL. ஓகே. இதுதானா? யப். ஐ கெஸ். சப்மிட் குடுத்துருங்க. அண்ட் கன்க்ளூஷன் ப்ளா 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 என்னென்ன பார்த்தீங்கன்னு வரும். அண்ட் வி கேன் கம்ப்ளீட் இட். ஓகேவா? நீங்க படிச்சு பாருங்க. அண்ட் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் இட். ஃபைனலி கைஸ், வி ஆர் டன் வித் அட்வான்ஸ் SQL ரூம் அண்ட் வி காட் 220 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல பாயிண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. வி லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வி காட் அ நியூ பேட்ச் SQL ஸ்லேயர். ஓகே. நெக்ஸ்ட் ரூம் வந்து நோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தான். அது ரொம்ப புதுசாவே இருக்கும் நமக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம அதில பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஃபுல் டியூட்டோரியலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட எஸ்கியூஎல் பென் டெஸ்ட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் பண்ணும்போது, ஒரு API பென் டெஸ்ட் பண்ணும்போது, ஓகேவா? ஈவன் மொபைல் அப்ளிகேஷன நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை கைஸ், ஸ்டே சேஃப் அண்ட் see you in the next video. Bye.